நீங்க ஒவ்வொருத்தரும் யாரோட சாயல் அங்க இருக்கிறீங்க? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க. இன் இஸ் வெரி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஹி கிரியேட்டட் யூ. அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல உங்களை உண்டாக்குனாரா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களை மீட்டெடுத்து தம்முடைய குமாரர்களாக அவர் மாற்றிட்டார். இப்போ ஸோ யூ ஆர் நவ் அ சன் ஆஃப் காட். தேவ குமாரர்கள் நீங்க. ஸோ தேவ குமாரர்கள்னா நீங்களும் தேவனை போலேயே தான் வாழ வேண்டியதா இருக்கு. தேவனை போலேயே தான் உங்க வார்த்தைகளும் இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேவன் யாரையும் என்ன பண்றது இல்லை, சபிக்கிறது இல்லை. அதனால்தான் யாக்கோபு சொல்றாரு, எப்பா நீயும் எப்படி இருக்கணும், தேவனை போலதான் இருக்கணும். ஓ நாக்க வச்சு யாரையும் சபிச்சுட்டு இருக்காது. ஏன்னா ஒருத்தன் சாபம் கொடுக்குறான்னா அவன் யார் மாதிரி இருக்கானா? அவனும் தேவனை போலதான் இருக்கான். அவனும் தேவனோட குமாரன் தானே. ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லைன்னா குடும்பம் எப்படியா நல்லா இருக்கும்? உங்களுக்கே தெரியும் அது. கரெக்டா? இது உங்களுக்கே தெரியும். ஒரு உலகத்துல இருக்கவனுக்கே தெரியும் அது. ஒரு ராஜ்யத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ராஜ்யம் ரொம்ப நாள் அந்த ராஜ்யம் இருக்குமா? இருக்காது. சீக்கிரம் அந்த ராஜ்யம் உடஞ்சிரும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்பா எப்படிப்பா சாத்தானை துரத்துவான், என்னப்பா பேசுறீங்கன்றது. ஸோ அவரே வியாதியை கொடுப்பாரு, அவரே எடுப்பாரா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிங்க நிற்கும்? உடஞ்சி போயிருங்க தேவனுடைய ராஜ்யம். யாராவது உங்களை பார்த்து நீ புழு பூச்சின்னு சொன்னா நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. இயேசு விசுவாசிக்கிறீங்களா? அவர் நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? You have now been made as a son of God. தேவனுடைய நோக்கமே நீங்க சுகமா இருப்பது தாங்க, வேற நோக்கமே கிடையாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க God's intention and goal is for you to be healed. இதுதான் ஒரு நோக்கமே. இந்த நோக்கத்திற்காக தான் அவர் வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாருன்னா ஒரு அனாயிண்டிங்காக. அந்த அனாயிண்டிங் என்ன அனாயிண்டிங்கா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் எதற்காக நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்காங்களாம்? இதற்காக தான் 3 பேரும், பிதா, குமாரன். The intention of the Trinity is only one thing. லூக்கா 13:1-5. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தார். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜ். 2 சம்பவத்தை ஆண்டவர் இங்க பேசுறாரு. ஒண்ணு பிலாத்து. இயேசு இருந்த காலத்துல ரோம்ல இருந்த கவர்னர், அதாவது ரோம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கவர்னர், யூத தேசத்திற்கு மேல ரோம் அப்பாயிண்ட் பண்ண கவர்னர் பாண்டியஸ் பைலட். ஸோ இயேசு இந்த காலத்துல அவர் தான் அங்க கவர்னர். 6 வருடங்கள் அவர் தான் இருக்கிறாராங்க. ஸோ டியூரிங் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஈவன் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தட் அவர் தான் அங்க இருக்கிறாரு. ஸோ இந்த ரோமன் கவர்னர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னன்னா, எல்லா ப்ராவின்ஸ்லயும், ரோமன் ப்ராவின்சஸ்லயும் பீஸ் மெயின்டைன் பண்ணும். எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரோமன் எம்பையரே ரொம்ப ஒரு பெரிய எம்பையர். இட்ஸ் அ வாஸ்ட் எம்பையர் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் அண்ட் எத்னிக் ரேசஸ். ஒரு விதவிதமான, அதாவது மாறுபட்ட வேறுபட்ட மக்கள், இனத்தார், தேசங்கள், அது எல்லாருமே ரோமன் எம்பையருக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட பாதி உலகத்தை பிடிச்சி அவங்க கையில வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப சீசர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லா கவர்னர்ஸ்க்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும், எல்லா ப்ராவின்ஸ்லயும் சமாதானம் இருக்கணும்.
ஸோ ஹிஸ்டரியில வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பேக்ஸ் ரொமானா. பேக்ஸ் ரொமானானா பீஸ் இன் ரோம். ஏன் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருந்தாங்கன்னா, ரோம சாம்ராஜ்யம் வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு சாம்ராஜ்யம். அஹ், நல்ல ட்ரேடு, கல்ச்சரு இதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துச்சு அந்த காலத்துல. ரோம் இருக்க இடத்துல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அஹ், இயேசு இருந்த காலத்துல வந்து ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி போகிறது. அப்படின்னா ரோமன் ரோட்ஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக். ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்துல வந்து பவுல் வந்து அநேக இடத்துக்கு அவரால் பிரயாணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்லாம் ரொம்ப அருமையா வச்சிருந்திருக்கானுங்க. ரோமன் கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் அந்த அந்த காலத்துல. அவனுக்கு தான் லீடிங் டெவலப்டு நேஷன் ரோம் வந்து. ஸோ அதனால அந்த டைம்ல வந்து என்ன இருக்கு, பைலட் வந்து கவர்னரா இருக்கும் பொழுது யூதேயெல்லாம் வந்து சில அப்ரைசிங்ஸ்லாம் அப்பப்போ இருக்கும். ஏன்னா யூதர்கள் வந்து யாரு கீழேயும் அடிமையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆபிரகாமின் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்கு விரோதமாக எதிரிகள் வருவார்கள், வந்தாலும் 7 வழியாக ஓடி போவார்கள், உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தும் அவர்கள் ஏன் ரோமருக்கு அடிமையா இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 400 வருஷம், அதாவது இயேசு வரதுக்கு 400 வருஷமாக வந்து டார்க் ஏஜஸ் அப்படின்னுவாங்க. மலாக்கியிலிருந்து இயேசு வர வரைக்கும், அதாவது மத்தேயு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, மலாக்கில இருந்து மத்தேயு வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 வருஷம் கேப் இருக்கு. ஏன் 400 வருஷம் கேப்னா, 400 வருஷம் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பிரதியுத்தரமாகல. there was no word of the Lord for 400 years. ஸோ கிட்டத்தட்ட தேவனை மறந்து ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதுமே தேவனை மறந்து அவர்கள் வாழும் பொழுது அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. அதே போலதான் அன்றைக்கு அடிமைத்தனத்துல இருந்தானுங்க. ஸோ யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ராஜாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவை, அதாவது ஆண்டவரை மட்டும்தான், யெகோவாவை மட்டும்தான் ராஜாவாக ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ அவனுக்கு என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மேசியா வருவார், கிறிஸ்து வருவாரு. மேசியா வந்து என்ன பண்ண போறாரு, ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடி அவர்களை ஜெயித்து திரும்பவும் தாவீதின் சிங்காசனத்துல போய் வீற்றிருப்பார். ஸோ இயேசு இருந்த காலத்திலே நிறைய பேர் வந்து நான் தான் இயேசு என்று எழும்பினார்கள். இயேசு இருந்த காலத்திலே நடக்குது. இயேசு வந்து இதை பத்தி எல்லாம் பேசுறாரு, மத்தேயுலாம் பேசுறாரு. கடைசி காலங்களிலே என் நாமத்தினால நிறைய பேர் வருவாங்க, என் நாமத்தை சொல்லியே வருவாங்கலாம் நிறைய தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அது இயேசு இருந்த காலத்திலே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் தான் இந்த கலிலேயர்கள் வந்து கொல்லப்படுறது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பைபிள் இல்லை. இந்த ஜோசிஃபஸ்ன்ற ஹிஸ்டாரியன், அவர் வந்து வரலாறு ஆசிரியர், ஒரு ரோம வரலாறு ஆசிரியர், ரோமன் ஹிஸ்டாரியன். ஸோ அவர் வந்து அவருடைய புக் ஒன்று எழுதியிருக்காரு, ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் த ஜூஸ் அப்படின்ற ஒரு ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் த ஜூஸ். அந்த ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் த ஜூஸ்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு அப்ரைசிங்னா ரோம ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு அப்ரைசிங் நடந்துச்சு, ஒரு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதுல வந்து என்ன பண்ணிட்டா, பிலாத்து அதை அடக்கணும்னு சொல்லி இந்த கலிலேயர்கள்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க, ரோம ராஜ்யத்துக்கு எதிர்த்து போராடும் பொழுது சில கலிலேயர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரோம ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்கள வந்து எருசலேம் தேவாலயத்திலே வயிற்று கொன்று போட்டிருக்கான். அதனாலதான் அந்த வசனம் எப்படி வருதுன்னா, பிலாத்து வந்து என்ன பண்ணிருக்கான், அது எப்படி வருது பாருங்க, திரும்ப வாங்க, லூக்கு 13:1. பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்து இருந்தான். ஸோ அது என்ன அர்த்தம்னா, டெம்பிள்லே வச்சு கொண்டுட்டான் அவங்கள, எருசலேம்ல இந்த தேவாலயத்திலே வச்சு என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான் அவங்கள. ஸோ இதை வந்து கேள்விப்பட்டோன்னே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப பெரிய பாவியா இருப்பாங்களோ. 2வது வசனம் போடுங்க, 13:2. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்திருப்பார்களோ. பாருங்களேன், அதாவது அதுவும் வந்து தேவாலயத்துல இப்படி நடந்துருச்சு, தேவனை தொழுது கொள்ள போகிற இடத்துல இப்படி நடந்துச்சுன்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, பெரிய பாவியா இருந்திருப்பான் போல, சாமி கும்பிட்ட போன இடத்துல என்ன பண்ணா, செத்து போயிட்டான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அடுத்த வருஷம் 13:4 சீலவோம் அப்படின்னு ஒரு குளத்துல ஒரு 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 டவர், கோபுரம் இருந்திருக்கு, அது விழுந்துருச்சு. இந்த சீலவோம் பாத்தீங்கன்னா எருசலேம்ல தான் இருக்குது. 2 குளம், 2 பரிசுத்தமான குளங்கள் எருசலேம்ல. ஒன்னு வந்து பெதஸ்தா குளம், அது வந்து நார்த் சைட்ல இருக்கும் எருசலேம்ல, நார்த் ஈஸ்ட் சைட்ல. சீலவாம் குளம் வந்து சவுத் ஈஸ்ட் சைட்ல, தெற்கு சைட்ல இருக்கும்.
ஸோ இந்த சீலோவாம் குளத்திலயும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. விசுவாசிகள், அதாவது யூதர்கள் எல்லாம் வருவாங்க. அதுல சில பேர் என்ன பண்ணிட்டான், அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம், இடிஞ்சு விழுந்துருச்சு. விழுந்த உடனே அதுல மாட்டி செத்து போயிட்டானுங்க சில பேர். உடனே அதை ஒரு கதை கட்டிட்டானுங்க. குளத்துக்கு போனா என்ன பண்ணிட்டான், செத்துட்டான்னு உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாவிலே மகா பெரிய பாவி இவங்க தான் போல அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டாங்க. சரி, இன்னைக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் கட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, ஒரு பெரிய வியாதியில மாட்டிக்கிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அவர் பெரிய பாவி பிரதர் அவரு, அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பரிசுத்தவான் பாருங்களேன். அதான் அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு. அவர் இயேசுக்கு சித்தப்பா பையன். அவர் சொல்றவர் இயேசுக்கு சித்தப்பா பையனாலதான் அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு. இயேசு பக்கத்து வீட்டுக்காரர் அவரு. புரியுதுங்களா அவங்க சொல்றது? அதனாலதான் பாருங்க பிரதர் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. நான் அந்த அளவுக்குலாம் பாவி இல்லை பிரதர், அப்படிலாம் கிடையாது brother. நான் சும்மா எப்ப டிவி பார்ப்பேன், அவ்வளவுதான் பிரதர். சும்மா எப்ப படத்துக்கெல்லாம் போவேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான். அவரு பெரிய பாவி பிரதர். அவரு பாவிலும் மகா பெரிய பாவி பிரதர், பிரதான பாவி பிரதர். அதான் அவருக்கு பாருங்க, அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலைனாலும் மனசுல நினைச்சுப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சொல்லனாலும் ம- மனசுல நினைச்சுப்பாங்க. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை. எல்லா மனுஷனும் என்ன பண்றான், உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் இப்படிதான் யோசிக்கிறான். ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு மரணம் வந்துருச்சு. இதுதான் இயேசு அவங்க கண்டித்து பேசுறாரு. தம்பி, இப்படி நடந்ததுனால நீ ரொம்ப ஒழுக்கம்னு நினைச்சுக்காத, நீ ரொம்ப யோக்கியம் நினைச்சுக்காத அப்படின்ற. சரி, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் இருக்கு. அது வந்து எங்க வருதுன்னா யோவான் 9வது அதிகாரம் 1-2 படிங்க சிஸ்டர். 1-2 படிங்க. யோவான் 9:1-2. அவர் அப்புறம் போகையில் பிறவி ம். குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ம். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். போதும். சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாவத்தை உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. இவன் குருடனா பிறந்ததுனால என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பாவம் இருக்கு. அது ஒண்ணு இவன் பண்ணிருக்கணும் அந்த பாவம், இல்லைன்னா அவங்க பெற்றோர்கள் செய்திருக்கணும், இல்லைன்னா முன்னோர்கள் ஏதாவது பெருசா பண்ணிருக்கணும், பாவம் பண்ணிருக்கோம், இல்லைன்னா ஏதாவது பரம்பரை சாபம் இருக்குது இந்த வீட்டுல. அதனாலதான் அவன் எப்படி பண்ண குருடனா பிறந்துட்டான். இது இது இன்னைக்கும் இந்த மாதிரி பேசுறாங்க. ஏதோ சில வீடுகள்ல வந்து இந்த மாதிரி வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கும் பொழுது, கண்டினியூஸ் ப்ராப்ளம்ஸ், கண்டினியூஸ் சிக்னஸ் இருக்கும் பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா, யாராவது வந்து ஜோம் பண்ணிட்டு ஒரு பரம்பரை சாபம் இருக்கு பிரதர், ஒரு பரம்பரை பாவம் உங்க வீட்டுல இருக்கு பிரதர், அதனாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு குட்டி சாத்தா இருக்கிறான் பிரதர், அது இருக்குது பிரதர், இது இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பயந்து போனவனே இன்னும் கொஞ்சம் பயங்காட்டி விட்டுரு. இங்க பயங்காட்டுற வேலையை நம்ம ஆளுங்க தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. வெளியாளுங்கெல்லாம் பயங்காட்ட மாட்டான். வெளியெல்லாம் சரியாயிரும் சார், நல்லா இருவீங்க சார் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையாவது கொடுக்குறான். நம்ம ஆளுங்க தான் போய் ஜோம் பண்ணுன்னு சொல்லி பயங்காட்டுறது எல்லாரையும். ஏதோ ஒண்ணு இருக்குது, அது இருக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்லாம் ரொம்ப ஒரு தூரம் நடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க ப்ரேயர் பண்றதுக்கு. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் இப்படி பயந்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க பெட்ரூம்லயே தான் இருப்பாங்களாம், வீட்டுல ஹாலுக்கு கூட வரமாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு பிரதர், ஏதோ பிசாசு இருக்கிற மாதிரியே இருக்கு, அதனால நான் பெட்ரூம்லயே தான் இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. என் கணவர் வேலைக்கு போன பிறகு நான் ஹாலு கூட வந்து உட்கார மாட்டேன், பெட்ரூம்லயே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், சரி இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, கேட்டபோது அது என்னன்னு தெரியல, ரொம்ப நாளா இப்படிதான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அதனால நான் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்னேன். அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரு, வந்து ஜோம் பண்ணிட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா, இப்ப நான் ஜோம் பண்ணிட்டேன், பிசாசெல்லாம் துரத்தி விட்டுட்டேன், ஆனா வேதத்துல ஒரு வசனம் போட்டு இருக்கு, அது என்னன்னா, ஒரு பிசாசு போய் எத்தனை பிசாசை கூட்டிட்டு வருமா, 7 பிசாசை கூட்டிட்டு வரும்னு ஒரு வசனம் இருக்கு, அதனால 7 பிசாசு எப்பனாலும் வரும், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க, பொய்யெல்லாம் சொல்லல. இந்த மாதிரி கேஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னோட பிரசங்கம்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில நடக்குது, பெரிய சபை, அது பேர் சொல்ல விரும்பல, பெரிய சபை அது. கூட்டம் கூட்டமா போவாங்க மக்கள், கூட்டம் கூட்டமா வரவனை கூப்பிட்டு பயங்காட்டுறது. இந்த மாதிரி தான். ஒண்ணு போயிட்டு 7 வருமா, அவங்க பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அவன் என்கிட்ட சொல்றாங்க, பிரதர் ஒண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு பிரதர், ஆனா இப்ப 7 வரும்னு இருக்காரு, அதனால எனக்கு பயத்திலே இருக்கேன். இப்ப அவங்க என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒண்ணு போய் 7 வருதுன்னு சொல்லி அந்த பயத்துக்குள்ள போயிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பிரச்சனை பிரச்சனை கோயிலுக்கு போனா திங்கு திங்குன்னு அங்க ஒரு பிரச்சனை அடிச்சான். அந்த மாதிரி தான் இங்க கதை. இப்போ போய் அப்படி உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் போய் ஜோம் பண்ணி அதெல்லாம் இல்லைன்னு சத்தியத்துக்குள்ள வந்து, நம்ம மீட்டிங்லாம் வருவாங்க முந்தி. ஆம். இப்போ நல்ல சத்தியத்துல வளர்ந்து நிம்மதியா இருக்கிறாங்க. அதனாலதான் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். சும்மா இஷ்டத்துக்கு உட்காந்து
கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது உட்காந்து. ஹalleluya, ஆமென். ஸோ இங்க இந்த யோவான்லயும் அதே பிரச்சனை தான். யோவான் 9ல என்ன பிரச்சனை? இவன் செய்த பாவம், பெற்றோர் செய்த பாவமா? இது உலகத்துல வந்து பாப்புலரா ஓடுற டாபிக். ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே வந்து எனக்கெல்லாம் எல்லாருமே வந்து இந்த ரொம்ப தீராத வியாதிக்கெல்லாம் ஜோம் பண்ண கூடும்போது இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. பிரதர், என்ன சாபம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பிரதர், என்ன பாவம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பிரதர், கர்த்தர் ஏன் பிரதர் இப்படி செய்யறாரு? அடுத்த கேள்வி தான் கேட்பாங்க, கர்த்தர் ஏன் பிரதர் இப்படி செய்யறாரு? கர்த்தர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை செய்யறாரு பிரதர், அது என்ன நோக்கம்னு கேட்டு சொல்லுங்க பிரதர். புரியுதுங்களா? இததான் வந்து அந்த காலத்திலயும் இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்திருக்கு. See, அதாவது வந்து கல்ச்சர் மாறுது, நம்ம ரொம்ப மாடர்ன் ஆகுறோம், எல்லாம் நடக்குதே தவிர ஆனா மைண்ட் செட் மாறவே இல்லை மனுஷனுக்கு. இயேசு இருந்தது போலதான் இன்னைக்கும் மனுஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கும் இப்படிதான் யோசிச்சிருக்கான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் யோசிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அவனும் யோசிக்கிறான். நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம ரொம்ப மாடர்ன் ஆயிட்டேன்னு. ஒரு மாடர்ன் ஆகல. பாருங்க, இன்னைக்கும் ஜாதி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தவங்க பிரேயருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவங்க பையனுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என் பையனுக்கு நல்லா படிச்சிருக்கான், சூப்பரான பையன், அருமையான பையன். ஆனா என்னன்னா கேட்கறாங்களா, எங்களுக்கு வந்து இப்படிதான் வேணும் அப்படிதான், அதாவது ஜாதி பேர் சொல்லி. சரிங்களா? அவங்க வந்து இன்டர் காஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க இது ஒரு காஸ்ட், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு காஸ்ட். அவங்க அந்த காலத்திலேயே நல்லா ப்ராட் மைண்ட் வந்து இன்டர் காஸ்ட்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ வரவங்களாம் நீங்க பியூரா இல்லையே, நீங்க இன்டர் காஸ்டா இருக்கீங்களே. நான் கேட்டேன், இன்னுமா இப்படி இருக்கு சிஸ்டர்னா? ஆமா பிரதர், நீங்க நம்ம இன்னும் இப்படிதான் பிரதர் பண்றாங்க. சென்னையில இப்படிதான் நடக்குது. மாடர்னா இருக்கிறாங்க, எல்லாம் மாடர்னா இருப்பாங்க பாக்குறதுக்கு. நம்ம தான் நினைக்கிறோம் மாடர்னா இருக்காங்கன்ட்டு. ஒரு மாடர்னு கிடையாது. மண்டைக்குள்ள ஃபுல்லா இதுதான் இருக்குது, களிமண் தான் இருக்குது எல்லாருக்கும். வெளியே பாக்குறதுக்கு மாடர்னா இருப்பானுங்க எல்லாரும். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவானுங்க. ஆனா உள்ள போய் கேளுங்க, எல்லாம் ஓகே தான், என் ஜாதியில பொண்ணு குடிப்பேன்னு தான் கேட்பேன். என் ஜாதின்னு பேசுவான். எத்தனை பேருங்க அப்படி தெரியும் தெரியுமா? பயங்கர மாடர்னா இருப்பானுங்க. இங்கிலீஷ் தவிர எதுவும் பேச மாட்டானுங்க. ஏதோ அமெரிக்காலேயே ட்ரம்ப் வீட்லயே பறந்த மாதிரியா சீன் போடுவானுங்க. வீட்டுல கூட ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவானுங்க. ஆனா ஜாதி உள்ள போய் உட்காந்துருக்கு. ஏன் உள்ள உட்காந்துருக்கு? சுவிசேஷம் உள்ள போலன்னா ஜாதி தான் உள்ள போய் உட்காந்துருக்கும். புரியுதுங்களா? என்ன வேணா நீங்க ஆக்ஸ்போர்ட்லயே படிக்கலாம், ஸ்டான்ஃபோர்ட்லயே போய் படிக்கலாம். சுவிசேஷம் உள்ள போலன்னு வச்சுக்கோங்க, சுவிசேஷம் போய் இருதயத்தை மாத்தலன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் குப்பையெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், குப்பையெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. இது அந்த காலத்திலேயே நடக்குது, இந்த காலத்திலேயே நடக்குது. அதனாலதான் இயேசுட்ட கேட்கறானுங்க பாருங்க, சீஷர்கள் இயேசு கூட இருக்கிறானுங்க. ஆனா அவங்களுக்கும் அதே மைண்ட் செட் தான் இருக்குது. இவன் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா? சோ இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஓகேவா, சில காரியங்களை நான் பேசிடுறேன். இது 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 என்ன மேட்டர்ன்றது நான் சொல்றதுக்கு முன்னாடி பேசிடுறேன். சோ வியாதி வந்து எதனால வருது? இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு உலகத்துல. வியாதி எதனால வருது? சோ வியாதி டெஃபினட்டா வந்து, வியாதிக்கு ஒரு காரணம், மெயின் காரணம் வந்து வியாதிக்கு வந்து என்னன்னா பிசாசின் இடத்துல தான் வருது. ஏன்னா பிசாசு தான் பாவத்தை கொண்டு வந்தான். சரிங்களா? அதுதான் மெயின் காரணம், அதுதான் அல்டிமேட் ரீசன். அதுதான். இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய பாவ செயல்கள்னால கூட வியாதிக்கு நம்ம கதவை திறந்து விடுறோம். சின்ஃபுல் லிவிங்னால என்ன பண்றோம்? பாவத்துல வாழ்றதுனால, சில பாவங்கள்ல ஈடுபடுறதுனால யூ ஓப்பன் த டோர். நீங்க வந்து கதவை திறந்து வியாதியை அலோவ் பண்ணிடுறீங்க. ஏன்னா பாவத்துல ஈடுபடும் பொழுது அது பிசாசுக்கு ஓப்பன் டோர் ஆயிடுது. புரியுதுங்களா? பாவத்தில் ஈடுபடுறது பிசாசுக்கு ஒரு திறந்த கதவாயிருது. இப்ப ஏன் வந்து சினிமா பார்க்காதீங்க, சினிமா பாட்டுலாம் கேட்காதீங்கன்றோம்? நீங்க சினிமா பார்த்தாலும் ஆண்டவர் நேசிக்க தான் போறாரு. ஆனா உட்காந்து சினிமா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பாவத்துக்கு நீங்க கதவை திறந்து கொடுக்குறீங்க. அந்த கதவை வச்சு என்ன பண்றான்? பிசாசு உள்ள வந்துடுறான். அதனாலதான் சொல்றது, வேற எந்த ரீசனும் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க, ஏன் பிரதர் அது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? பாருங்க, நல்லா போய் பாருங்க, 24 மணி நேரம் பாருங்க, அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். வாழ்க்கை ஒண்ணும் இருக்காது. மண்டை ஃபுல்லா சினிமா பாட்டு தான் ஓடும். இருதயத்தின் நினைவுகள்ல தேவ வசனம் இருக்காது, சினிமா பாட்டு தான் இருக்கும் ஃபுல்லா. அதனாலதான் டெட் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நான் ஏன் வந்து அவ்வளவு இதா ஸ்ட்ராங்கா சொல்றேன்? ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கிருபையில வாழ்றோம், நியூ கவர்னன்ட்ல இருக்கோம், சினிமா பாட்டுலாம் பாடலாம்டா. பாடு, நல்லா பாடு, வீட்டுல உட்காந்து நல்லா சத்தமா பாடு. பிரச்சனை வரும்போது வாயில இருந்து என்ன வரும்? ஒரு வசனம் வராது, சினிமா பாட்டா வரும். சினிமா பாட்டை கேட்டா பிசாசு ஓடுவான்? ஹலோ, என்னங்க? சினிமா பாட்டு பேசினா, பாட்டை பாடினா பிசாசு ஓடுவானா? தேவ வார்த்தையை பேசினா பிசாசு ஓடுவானா? நீங்களே சொல்லுங்க எனக்கு. நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு, நான் சொல்ல வேண்டாம். தேவ வார்த்தை பேசணும். தேவ வார்த்தையை பேசினாதான் பிசாசு ஓடுவான். அப்ப தேவ வார்த்தையை பேசணும்னா இருதயம் நிரம்பி இருக்கணும் தேவ வார்த்தையினால. இருதயத்தை நிரப்புறது ஈஸி வேலை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட குப்பை போய் உள்ள நிரப்பி உட்கார்ந்து இருக்குது உள்ள. அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இருதயத்தை நிரப்பணும். இட் இஸ் அ ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம். ஒரே நாளா நடக்காது எதுவும்.
யூ கீப் டூயிங் இட் கண்டினியூஸ்லி அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன், திரும்ப 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 ரெப்படிஷன் இஸ் த கீ. திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை கேட்பது, தியானிப்பது தான் கீயேங்க. அதனாலதான் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். வேற எதுக்கு சொல்றோம்? வேற எந்த ரீசனும் கிடையாது. சோ பாருங்க, பாவம் ஒரு அதாவது பாவம் செய்யறதுனால வியாதிக்கு வழி வருது. ஸோ ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா வியாதி வருது இல்ல, லிவர் கெட்டு போகுது, உடம்பு நாசமா போகுது. இப்போ ஒரு மனுஷன் வந்து அடல்ட்ரியில ஈடுபடுறான்னு வச்சுக்கோங்க, குடும்பம் உடையுது, மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறா, குடும்பம் உடையுது. ஸோ இந்த மாதிரி பாவங்கள்ல ஈடுபடும் பொழுது என்ன நடக்குது? வியாதி உண்டாகுது. இது இயேசுவே ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் 5:14, அந்த வசனத்தை போடுங்க. யோவான் 5:14 படிங்க சிஸ்டர். ஜான் 5:14. அதற்கு பின்பு ம் இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ ம் நீ சொஸ்தமானாய், ம் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி ஆ இனி பாவம் செய்யாதே என்றார். இவனை சொஸ்தமாக்குனதே இயேசுதான். யோவான் 5ல 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருக்கான் பெதஸ்தா குளத்துல. அவனை போய் சொஸ்தமாக்கி எழுப்பி விட்டுறாரு. அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். திஸ் இஸ் அ வார்னிங், திஸ் இஸ் அ வேர்ட் ஆஃப் காஷன். அவனுக்கு ஜாக்கிரதையாருன்னு ஒரு ஒரு வார்த்தை கொடுக்குற. என்ன சொல்றாரு? இனி போய் பாவம் பண்ணாத, பாவம் பண்ணா இன்னும் மோசமாயிரும் நிலைமன்றார். அப்ப இயேசு சொல்றாருன்னா இட் இஸ் வெரி சீரியஸ். When Jesus says some things, you need to take it very seriously. அப்பனா அந்த மனுஷனுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு ஏதோ ஒரு பாவத்துல அவன் ஈடுபட்டதுனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்திருப்பான். அது என்ன பாவம்னு ஆண்டவர் சொல்லல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. அவன் சுகமாகிறது தான் முக்கியம். ஆனா அவன் தொடர்ந்து சுகத்துல வாழ்வது ரொம்ப அவசியமா இருக்குது. அது தேவனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அவனை ரொம்ப நேசிக்கிறாரு. அவனை நேசிக்கிறதுனால அவனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இனிமேல் அந்த பாவத்துல நீ என்ன பண்ணாத, ஈடுபடாத. என்ன நீ திரும்ப நீ அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள போனா என்ன ஆயிரும்? இன்னும் மோசமான ஒரு நிலைமை மோசமா தான் ஆகும் அப்படின்றார். ஏன்னா அன்பின் நிமித்தம் அவனை கூப்பிட்டு என்ன பண்றாரு? கண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நான் இதெல்லாம் சொல்றது காரணம் அன்பின் நிமித்தம் தான். நீங்க போய் வியாதியில மாட்டக்கூடாது, பிரச்சனையில மாட்டக்கூடாது, தோல்வியில மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. ஆமென். சோ ஒரு ரீசன் என்னது? பாவ செயல்கள்னால வருது. இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா, வேதம் தெளிவா சொல்லுது, வியாதி வந்து சாபம் தான். பைபிள் டிஃபைன்ஸ் சிக்னஸ் அஸ் அ கர்ஸ் வெரி கிளியர்லி. எங்குமே வியாதி வந்து ஒரு ஆசீர்வாதம்னு வேதத்துல ஒரு இடத்துலயும் எழுதப்படல. இயேசு அதை பிரசங்கிக்கவும் இல்லை. ஆமென். சோ உபாமம் 28ல பாத்தீங்கன்னா அந்த சாபம் லிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, இந்த சாபம் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உபாமம் 28, 21, 22 படிங்க. சும்மா ஒரு 2-3 வசனம் படிப்போம். 21, 22. Sorry. Deuteronomy 28, 21, 22. நீ நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை ம், நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். ம், ம், கர்த்தர் உன்னை ஈழையினாலும் ம், காய்ச்சலினாலும் ம், உஷ்ணத்தினாலும் ம், எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் ம். விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். ஓகே. சோ இந்த வசனங்களை எடுத்து வச்சுட்டு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தர் தான் இதெல்லாம் செய்யறாரு. ஏன்னா வசனத்துல அப்படிதானே வருது, கர்த்தர் இதை வர பண்ணுவார், அப்படிதானே வருது, அப்படிதான் நம்ம படிச்சோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கர்த்தர் வர பண்ணான்றதுக்கு அர்த்தம் கிடையாது. யங்ஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, யங்ஸ் பைபிள்னு ஒன்று இருக்கு, ராபர்ட் யங்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. இது வந்து என்ன சென்ஸ்ல எழுதியிருக்குன்னா காசட்டிவ் சென்ஸ். அதாவது வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா பெர்மிசிவ் சென்ஸ் கிடையாது. அதாவது காசட்டிவ் சென்ஸ்னா நீங்க வந்து இதை செய்யும் பொழுது இது உங்க மேல வந்துருமா? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க தேவனை விட்டு விலகி போகும் பொழுது அது என்ன ஆகுமா? உங்க மேல அது வந்துடும். ஹல்லேலூயா. இது ஒரு புக்கே ஒன்று இருக்கு. நான் அந்த புக்கை அது பேர் மறந்துருச்சு. அந்த புக்கை நான் வாங்கி படித்தேன். அது வந்து ஹீப்ரூவில் எழுத போது எந்த சென்ஸ்ல அது எழுதியிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வந்திருக்குன்னா கர்த்தர் தான் வர பண்ணுவார், அதாவது காசிட்டிவ் சென்ஸ். புரியுதுங்களா? அதாவது வந்து எப்படின்னா இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் வாட் யூ ஹாவ் டன். நீங்க செய்ததற்கான விளைவு. எத்தனை பேருக்கு புரியுது? இது புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து நான் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கேன், குடிச்சிக்கிட்டே இருக்கேன்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்னதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லிவர் டேமேஜ். லிவர் டேமேஜ். அடுத்தது என் மினிஸ்ட்ரி நாசமா போயிடும். வேற என்ன நடக்கும்? என் குடும்பம் நாசமா போயிடும். என்னெல்லாம் நாசமா போகுமோ எல்லாம் நாசமா போயிடும். என் வாழ்க்கையில அழிவை நான் பார்த்துருவேன். டிஸ்ட்ரக்ஷன்.
ஸோ நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அறுக்க ஆரம்பிச்சிருவேன். இதுதான் கலாத்தியர் 6லயும் வந்து பவுல் பிரசங்கம் பண்றாரு. மாம்சத்துல விதைத்தீங்கன்னா மாம்சத்துல அழிவை நீங்க என்ன பண்ணுவீங்களா? அறுப்பீர்கள், அறுவடை செய்வீர்கள். மாம்சத்துல விதைக்கிறதுனா என்னது? ஃபிளஷ், சின்ஃபுல் திங்ஸ், வேர்ல்ட்லி திங்ஸ். இதை விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை நீங்க அறுவடை பண்ணுவீங்களா? அழிவை. அந்த வசனத்தை போடு விஜய். மோசம் போகாதிருங்கள், ம், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த பாரு, நல்லா கேளுங்க. மோசம் போகாதீர்கள்னா என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன இங்க மீன் பண்றாருன்னா, டு நாட் பி டிசீவ்டுனா ஏமாந்து போயிடாத. காட் இஸ் நாட் மார்க்டுனா தேவன் தான் உண்டாக்குன நியமங்களுக்கு எதிராக அவரே செயல்பட மாட்டாராம். ம். ஆண்டவர் சில லாஸ் வச்சிருக்காரு பாத்தீங்களா, உலகத்துல இருக்கா இல்லையா? சில லாஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கா. அந்த லாக்கு ஆப்போசிட்டா யார் ஒர்க் பண்ண மாட்டாராம்? அவரே இருப்பான். அவரே ஒர்க் பண்ண மாட்டாராம். அதுதான் மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, சோயிங் அண்ட் ரீப்பிங் பத்தி பேசுறாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ம். புரிஞ்சிருச்சுங்களா? எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, 8வது வசனத்துல, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ம், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்தில் விதைக்கிறதுனா நம்ம மாம்சத்துல செய்கிற காரியங்கள், அதாவது வந்து பாவங்களா இருக்கலாம், இல்ல கார்னல், அந்த கார்னல் வர்சஸ் சின்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜை பேசியிருக்கானா. கார்னல் நேச்சர் வர்சஸ் சின்ஃபுல் நேச்சர். ஸோ கார்னல் என்னது? அது வந்து பெருசா பாவம் மாதிரி இருக்கு, பாவம் கிடையாது. ஆனா அதனால உங்களுக்கு வந்து பெரிய அறுவடை ஒன்றும் வராது, ஆவியில ஒன்றும் பெருசா வராது. அதாவது சினிமா பாக்குற மாதிரி. இப்போ சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்க என்ன பாவமா பண்றப்ப நான் பாட்டுக்கும் சினிமா பாக்குறேன், பார்த்துக்கிட்டே இருந்தா பெருசா இந்த இந்த மெசேஜ் கண்டிப்பா கேளுங்க எல்லாரும். மாம்ச சிந்தை வெர்சஸ் ஆவியின் சிந்தை, இது ரொம்ப முக்கியம். இது பவுல் வந்து ரோமர் 8லலாம் பேசுறாருல. மாம்ச சிந்தையோ மரணம், கார்னல் மைண்டட்னஸ் இஸ் டெத். நாட் எவ்ரி திங் கார்னல் இஸ் சின்ஃபுல். மாம்ச சிந்தை எல்லாமே பாவ சிந்தை கிடையாது. கரெக்டா? மாம்ச சிந்தை எல்லாமே பாவ சிந்தை கிடையாது. ரோமர் 8:6 வருது பாத்தீங்களா? நம்ம வந்து அதனாலதான் வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். நம்ம நார்மலைஸ்னா என்னன்னா, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பாவம் கிடையாது பிரதர், நான் யாருக்கு பிரதருக்கு இது பண்றேன், இதெல்லாம் பாவம் இல்லையே பிரதர் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் காரணம் இல்லை, அதெல்லாம் மாம்சத்தின் காரியங்கள். அது வந்து எதை கொண்டு வருமா? அழிவை தான், மரணம். மரணத்தையும் அழிவையும் தான் கொண்டு வரும். ஆனா ஆவியில விதைக்கிறவங்க நித்திய ஜீவன், ஜோயே லைஃப், அதுதான் ஜீவன். இயேசுக்குள்ள இந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன். ஜோயே லைஃபை நீங்க அறுவடை செய்வீங்க. ஆமென். சோ இததான் வந்து உபாமம் 28 வந்து தெளிவா எழுதுறாரு. வியாதி எல்லாமே எதனால வருதான்? தேவனை பின்பற்றாமல் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கிற மனுஷனுக்கு அதெல்லாம் வருது. சோ வியாதி, தரித்திரம், இது எதுவுமே தேவன் சித்தம் கிடையாது. இழப்புகள், தோல்விகள், இது எதுவுமே என்ன கிடையாது, தேவனுடைய சித்தம் கிடையாது. இது தேவனால உண்டாகிற காரியம் கிடையாது. இது வந்து இன்னும் அழகா வந்து யாக்கோபு வந்து எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, யாக்கோபு 3:9-11. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சோ இங்க வந்து யாக்கோபு வந்து என்ன சொல்றாருன்னா, நாவை பற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த நாக்கை வச்சுதான் ஒரு மனுஷனை ஒருத்த மனுஷனை சபிக்கிற, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற. ஒரே நாக்கு தான், வேற நாக்கை யூஸ் பண்றோம். ஒரே நாக்கை வச்சுதான் சாபமும் விடுறோம், ஒரே நாக்கை வச்சுதான் ஆசீர்வதிக்கும் செய்றீங்க. யார சபிக்கிறன்றாரு அவரு? தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிற அப்படின்றார். சோ இங்க யாக்கோபோட பாயிண்ட் என்னதுன்னா, நீங்களும் தேவர்களை போலதான் இருக்கிறீங்க. யூ ஆர் ஆல்சோ இந்த இமேஜ் ஆஃப் காட் தானே. நீங்க ஒவ்வொருத்தரும் யாரோட சாயல் அங்க இருக்கிறீங்க? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க. இன் இஸ் வெரி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஹி கிரியேட்டட் யூ. அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல உங்களை உண்டாக்குனாரா. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களை மீட்டெடுத்து தம்முடைய குமாரர்களாக அவர் மாற்றிட்டார். இப்போ ஸோ யூ ஆர் நவ் அ சன் ஆஃப் காட். தேவ குமாரர்கள் நீங்க. ஸோ தேவ குமாரர்கள்னா நீங்களும் தேவனை போலயே தான் வாழ வேண்டியதா இருக்கு. தேவனை போலயே தான் உங்க வார்த்தைகளும் இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேவன் யாரையும் என்ன பண்றது இல்லை, சபிக்கிறது இல்லை. அதனால்தான் யாக்கோபு சொல்றாரு, எப்பா நீயும் எப்படி இருக்கணும்? தேவனை போலதான் இருக்கணும். உன் நாக்க வச்சு யாரையும் சபிச்சிட்டு இருக்காது. ஏன்னா நீ ஒருத்தனுக்கு சாபம் கொடுக்குறான்னா அவன் யார் மாதிரி இருக்கானா? அவனும் தேவனை போலதான் இருக்கான். அவனும் தேவனோட குமாரன் தானே.
தேவனுடைய சாயல தானே இருக்கிறான், ரூபத்துல தானே இருக்கான். எப்படி வந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் ஒரே ஊற்றுல இருந்து வரும்? ஹவு கேன் சால்ட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் கம் ஃப்ரம் த சேம் ஸ்ப்ரிங்? இப்ப யோசிங்க, எப்படி தேவனோட வாயிலிருந்து சால்ட் வாட்டர் வரும், ஃப்ரெஷ் வாட்டர் வரும்? எப்படி தேவனோட வாயிலிருந்து தித்திப்பு வரும், கசப்பு வரும்? இது கிடையாது. ஆண்டவர் நம்மளையே வந்து அவரோட பிள்ளைகளே என்ன சொல்றாரு, நீ வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், யாரையும் சபிக்க கூடாதுன்னு நமக்கு கட்டளை கொடுக்கிற ஆண்டவர் எப்படி அவர் சபிப்பார்? எப்படி அவர் வியாதியை உங்கள் மேல் வர செய்வார்? எப்படி உங்களுடைய பிசினஸ் அவர் நாசம் பண்ணி போடுவார்? ஹalleluya. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்ஸ் cannot come from God because he is a God of blessing. ஹalleluya. சாபம் தேவனிடத்திலிருந்து வர முடியாது, ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் சாபம் என்ற வார்த்தை அவரோட இதுல கிடையாது. யாக்கோபு எப்படி பேசுறாரு பாருங்க, நீ ஒரு மனுஷன், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. ஏன் நீ சபிக்க கூடாது? முதல்ல நீ தேவனுடைய சாயல்ல இருக்கிற. இன்னொரு மனுஷனை சபிக்கும் பொழுது நீ அவன் தேவனுடைய சாயல்ல இருக்க மனுஷனை தான் நீ சபிக்கிற. சோ தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நானே எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா அவர் எப்படி சபிப்பார்? அவர் எப்படி நமக்கு சாபத்தை கொண்டு வருவார்? ஹalleluya. ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இப்ப வியாதியை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டு வியாதியை அவர் சுகமாக்குவாரா அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து வியாதியை கொடுப்பார் பிரதர், அப்புறம் அவரே சுகமாக்குவார் பிரதர். ஏன்னா அந்த யோவான்ல வந்து 9:3, யோவான் 9:3 எடுங்க. 9:2 வந்து கேட்கறானுங்களே, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு. படிங்க. ம் இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை ம் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஓகே. இது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன்ல எரர் இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து எப்படி வருதுன்னா, தேவனோட கிரியை வெளிப்படுறதுக்காக அவன் அப்படி பிறந்தான். ஆனா இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, neither had this man sinned nor his parents, but that the works of God should be manifest in him. ம். சோ இதுக்கு அர்த்தம் வந்து என்னது? இவன் குருடா பிறந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுவது. அது அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இவனும் பாவம் செய்யல, இவனோட பெற்றோரும் பாவம் செய்யல, தேவனுடைய கிரியைகள் இவன் மூலமாக என்ன பண்ண போடுது, இப்போ வெளிப்பட போகுது. ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அவர் ஸ்பெஷலிஸ்ட். எதுல ஸ்பெஷலிஸ்ட்? பிசாசும் பாவமும் உங்க வாழ்க்கையில கெடுத்த காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறதுல ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்ட். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தோல்வியில இருக்குதோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வந்து இனிமேல் வந்து இது வந்து உருப்படாது அப்படின்னு நீங்க நினைச்சு எழுதி வச்சிருக்கீங்களோ, இல்ல மத்தவங்க சொல்லியிருக்காங்களோ, அதை எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர் நம்மளுடைய ஆண்டவர். அதுலதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸ்தோத்திரம். ஹalleluya. நீங்க சுகமாகும் போது மகிமை யாருக்கு போகுது? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு போகுது. நீங்க ஆசீர்வாதமாக வாழும் பொழுது மகிமை கர்த்தருக்கு போகுது. ஸ்தோத்திரம். ஹalleluya. இதுக்கு அவர் காரணம் கிடையாது. எதுக்கு காரணம் கிடையாது? இந்த பிரச்சனைக்கு அவர் காரணம் கிடையாது. இப்ப நீங்க போயிட்டு இருக்க போராட்டத்துக்கு அவர் காரணம் கிடையாது. இப்ப நீங்க போயிட்டு இருக்க வியாதிக்கு அவர் காரணம் கிடையாது. இந்த தோல்விக்கு, இந்த லாஸுக்கு அவர் காரணம் கிடையாது. ஆனா இதை அவர் கையில நீங்க ஒப்படைக்கும் பொழுது அவர் அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி தம்முடைய மகிமையை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். ஹalleluya. அதுதான் அவர் அங்க சொல்றார். ஆனா தமிழ்ல எப்படி போட்டாங்கன்னா, இவன் மகிமை வெளிப்படுவதற்காக இப்படி பிறந்துட்டான். தப்பான டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. ஹalleluya. ஆமென். புரியுதுங்களா? சோ இப்ப இப்ப இதுல என்ன ஒரு மேட்டர் இருக்குன்னா, இன்னொரு மேட்டர் நான் சொல்றேன் உங்களுக்கு. மார்க் 3 எடுங்க. மார்க் 3ல வந்து இயேசுக்கு வந்து பிசாசுகள் எல்லாம் துரத்துவாரு. இப்ப இயேசு மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, இவர் பிசாசின் தலைவர்களை வைத்து 23ல இருந்து போடுங்க. பிசாசின் தலைவர் பேல்சுபு. பிசாசுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கானா, அவனுக்கு பேல்சுபுன்னு ஒரு பேர் வேற இருக்கு. அது யார் கண்டுபிடிச்சா தெரியல. பிசாசின் தலைவர்களை வச்சு என்ன பண்றாரு அவரு? பிசாசை துரத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறாங்க. படிங்க 23, மார்க் 3:23. அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்கோங்க. சாத்தான் எப்படி துரத்துவான்? என்னங்க, உங்க டீம்ல இருக்கிற ஆளு நீங்க துரத்துவீங்களா? சேம் சைடு கோல் போடுவீங்களா? இதுதான் கேட்கிறாரு அவர். என்னங்க, சாத்தான் அவ்வளவு நல்லவனா சாத்தானை போய் துரத்துறதுக்கு? என்னங்க, அப்ப அவனை வச்சு ஊழியம் பண்ணிடலாமே.
சாத்தான் சார், சாத்தான் பிரதர், வந்து நீங்களே உங்க ஃப்ரெண்டு சாத்தானை துரத்திட்டு போயிருங்க பிரதர், அவனை வச்சே ஊழியம் பண்ணலாம்ல, எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டுக்கிட்டு? சாத்தான் எப்படி சாத்தானை துரத்துவான்? அடுத்தது ஒரு ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ஆஹ் ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராஜ்யம் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிக்காது. ஒரு வீடு பிரிந்திருந்தால் அந்த வீடு நிக்காது. இதுதான் ஒரு பாயிண்ட். If a kingdom is divided, it cannot stand. If a house is divided, it cannot stand. எங்க வந்து ஒற்றுமை இருக்குதோ அந்த ராஜ்யம் தான் நிற்கும். எந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்குதோ அந்த குடும்பம் தான் செழிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? எத்தனை பேர் புரியுது? இது வந்து இது 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 கூட புரியலன்னா நமக்கு இது சிம்பிளா சொல்லிட்டார் ஆண்டவர். ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லைன்னா குடும்பம் எப்படியா நல்லா இருக்கும்? உங்களுக்கே தெரியும் அது. கரெக்டா? இது 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 உங்களுக்கே தெரியும். ஒரு உலகத்துல இருக்கவனுக்கே தெரியும் அது. ஒரு ராஜ்யத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ராஜ்யம் ரொம்ப நாள் அந்த ராஜ்யம் இருக்குமா? இருக்காது. சீக்கிரம் அந்த ராஜ்யம் உடஞ்சிரும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்பா எப்படிப்பா சாத்தான் வந்து சாத்தானை துரத்துவான்? என்னப்பா பேசுறீங்கன்றாரு அவர். சோ அவரே வியாதியை கொடுப்பாரு, அவரே எடுப்பாரா? அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிங்க நிக்கும்? உடஞ்சு போயிருங்க தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு இப்போ? ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம். நமக்கு வேற நிறைய பேர் போதிக்கிறாங்க வேற இது. அதனாலதான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் தான் கொடுத்துட்டாருன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா போதிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா போதிச்சு அதை உங்க மண்டையில ஏத்தி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுப்பாரு, பின்னாடி ஆப்பையும் வைப்பாருன்றத சொல்லி, அப்ப வாக்குத்தத்தம் வரும்பொழுது உங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் பின்னாடி ஆப்ப வச்சு விட்டுருவாரோ அப்படின்னு பயமா வேற இருக்கு. அதை யூடியூப் ஃபுல்லா அந்த மெசேஜை போட்டு எல்லாரையும் கேட்க வச்சு, இது எதுவும் சத்தியம் கிடையாது. இது எதுவுமே சத்தியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கும் பொழுது நமக்கு உடனே ஒரு பயம் வந்துருது. அந்த பயத்தினால நம்ம என்ன பண்றோம்? ஆமா ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு போல அப்படின்னு அதை நம்பிடுறோம். கிடையாது. பயம் வந்து ஒரு மோசமான ஃபோர்ஸ். அது பயம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுதுன்னா தப்பான காரியத்தை கன்வின்ஸ் பண்ணி நம்ப வைக்குது. அதுதான் பயம் பண்ணும். Fear convinces you to believe the lie. பயம் உங்களை கன்வின்ஸ் பண்ணி பொய்யை நம்ப வைக்கும். எப்படி விசுவாசம் உங்களை கன்வின்ஸ் பண்ணி சத்தியத்தை நம்ப வைக்குதோ, பயம் உங்களை கன்வின்ஸ் பண்ணி பொய்யை நம்ப வைக்கும். விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். அதே போல பயமும் ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். Faith is a weapon in the spirit. The same way fear is a weapon in the spirit. ரெண்டுமே ஸ்பிரிட்ல தான் இருக்குது. ரெண்டுமே ஸ்பிரிட் ரெல்ம்ல தான் ஆப்ரேட் ஆகுது. பயமும் ஸ்பிரிட் ரெல்ம்ல தான் இருக்குது, விசுவாசமும் ஸ்பிரிட் ரெல்ம்ல தான் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதேன்னு திரும்ப திரும்ப தம் சீஷர்களுக்கும் அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ எல்லாருக்கும் சொல்றாரு. அவர் பயப்படாத பயப்பட. ஏன் சொல்றாருன்னா பயம் உள்ள வரும் பொழுது விசுவாசத்தை அது வேலை செய்யாம தடுக்க ட்ரை பண்ணுது. அதனாலதான் பயப்படாதுன்றாரு. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாயிருது? பயம் உண்டாகுது. பயம் உள்ள வந்துருச்சுன்னா விசுவாசம் வேலையை செய்யாது. அதனாலதான் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, எல்லா சத்தியத்தையும், அதாவது எல்லா மெசேஜையும் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க கூடாது. யார் வந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை கெடுத்து போட மாட்டார், கர்த்தர் உன்னை வாழாகாமல் தலையா வைப்பார், கர்த்தர் உன்னை முன்னேற செல்வார், கர்த்தர் உன் வாழ்க்கையில சக்சஸ் கொடுப்பார், கர்த்தர் நீ நல்லா இருக்கிறத விரும்புறார், கர்த்தர் உன் தகப்பன், நீ அவரோட பிள்ளையா இருக்கிற என்று சத்தியத்தை இயேசு எப்படி போதித்தாரோ அப்படி போதிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சத்தியங்களை மட்டும், அப்படிப்பட்ட செய்திகளை மட்டும் கேளுங்க. மற்றவைகளிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் ஹெல்த் மாதிரி இந்த மாதிரி செய்திகளை கேட்பது இன்ஜூரியஸ் ஃபார் ஹெல்த் மட்டும் இல்ல, இன்ஜூரியஸ் ஃபார் யர் ஹெல்த், இன்ஜூரியஸ் ஃபார் யர் வெல்த், இன்ஜூரியஸ் ஃபார் யர் ஃபேமிலி, இன்ஜூரியஸ் ஃபார் யர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், எல்லாத்துக்கும் இன்ஜூரியஸ் இது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஏன்னா அதை கேட்கும் பொழுது பயம் உண்டாகும். பயம் வந்துருச்சுன்னா ஒண்ணும் நடக்காது வாழ்க்கையில். ஆமென். சோ சோ ஆண்டவர்கிட்ட கேட்கறானுங்களா இது யார் செய்த பாவம்னா, ஆண்டவர் சொல்றாரு இல்ல, இது என்னுடைய மகிமையை நான் இவன் மூலமாக என்ன பண்ண போறேன்? காண்பிக்க போறேன். சோ இன்னொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா யோவான் 11 வந்து லாசரு மரித்து போறான்ற ஒரு செய்தி, அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கிறான்னு ஒரு செய்தி வருது. அப்ப இயேசு வந்து மெனக்கட்டு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தங்கிட்டு தான் போறாரு. அப்ப அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒண்ணு இயேசு சொல்றாரு, இந்த
வியாதி மரணத்துக்கு ஏதுவாக போகாதுன்றார். யோவான் 11 போடுங்க. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த ஆ, வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் ஆ, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஆ. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சரிங்களா? சோ இதை எடுத்து வச்சு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, லாசரு மரிக்க போறான், லாசரு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இயேசுவே லேட்டா தான் வந்தாரு பிரதர். சோ ஆண்டவர் சில நேரம் வந்து இதெல்லாம் வந்து அனுமதிக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த கதையை ஃபுல்லா படிங்க. சரிங்களா? இயேசு லேட்டா வந்து என்ன பண்ணாருன்னு கவனிங்க ஃபர்ஸ்ட். நம்ம சும்மா லேட்டா வந்தாரு. ம், அதை கேள்விப்பட்டோம், ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குல்ல, அதை கேள்விப்பட்டோன்னா பாருங்க, அடுத்த வசனம் 6வது வசனத்துல போட்டிருக்கு. 5வது வசனம் படிங்க, அது ரொம்ப முக்கியம். இயேசு மார்த்தாளிடத்திலும் ம் அவளுடைய சகோதரியனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அன்பா அவன் இருந்தார். ஆமென். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. அன்பா இருந்தார், அன்பா இருந்தார், அன்பா இருந்தார். இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் வந்து யோவான் அதை எழுத வச்சிருக்காரு. நானும் யோசிக்கிறேன், எதுக்கு ஆண்டவர் இதை எழுதுனீங்க? ஏன்னா முந்தின வருஷத்துல என்ன சொல்றாரு? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஏன்னா அடுத்த வருஷத்துல என்ன பண்ண போறாரு? 6வது வசனத்துல லேட்டா போலான்றாரு. 6வது வசனம் படிங்க. அவன் வியாதியா ம் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் ம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதுக்காக தான் முந்தின வசனம். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? அன்பா இருந்தார். சொல்லுங்க, இயேசு அன்பா இருந்தார். இயேசு ஏன் மேலே அன்பா இருக்கிறார். இந்த வசனத்தை ஆமென். இந்த வசனத்தை நீங்க எப்படி தெரியுமா படிக்கணும்? நான் சொல்லி தரேன் பாருங்க. 5வது வசனத்தை எப்படி படிக்கணும்னா, நவ் ஜீசஸ் லவ்டு மார்த்தா அண்ட் ஹர் சிஸ்டர் அண்ட் லாசரஸ். இதை நீங்க எப்படி தெரியுமா படிக்கணும்? உங்க பேர் எழுதிக்கணும். இப்படி படிங்க டெய்லிக்கு வந்து இந்த வசனத்தை. அப்புறம் பாருங்க அன்பு எப்படி வேலை செய்யுது, இயேசுவோட அன்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. உலகத்தோட அன்பு தான் எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் ஐ லவ் யூ தான் சொல்லுவோம். உலகத்தோட அன்பு ஐ லவ் யூன்னு வாயில மட்டும் தான் வடை சுடும். இயேசுவோட அன்பு வடை சுடாது, வடையை சுட்டு கொடுத்து உங்க வாயில ஊட்டியே விடுவார். அதுதான் இயேசுவோட அன்பு. நமக்கு அன்புன்னு உடனே நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா ஃபீலிங் தான் தோணுது இல்ல, ஒரு ஃபீலிங் இல்ல. அன்புனா ஃபீலிங்கா? அன்பு ஃபீலிங் கிடையாதுங்க, அன்பு செயல். சொல்லுங்க, லவ் இஸ் அன் ஆக்ஷன், நாட் அ ஃபீலிங். ஃபீலிங்லாம் வந்து தாங்காது, ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதனாலதான் லவ் ஃபெயிலியர் ஆகுது. லவ் ஃபெயிலியர் ஏன் நடக்குது? எல்லாம் ஃபீலிங்லேயே வண்டி ஓடினா ஃபெயிலியர் தான் ஆகும். 10 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரே மாசத்துல பிச்சுக்கிட்டு போறானுங்க. ஏன் பிச்சுக்கிட்டு போறானுங்க? 10 வருஷமா லவ் பண்ணி என்ன நடந்துச்சு? ஃபீலிங்ல லவ் பண்ணா. அன்புன்றது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். சொல்லுங்க, லவ் இஸ் அ ஆக்ஷன். லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். ஆண்டவர் வந்து லவ் பண்றத ஆக்ட் பண்ணி காமிச்சாராம், டெமான்ஸ்ட்ரேட். இன் திஸ் காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் லவ். பவுல் எழுதுறாரு பாருங்க, எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. தேவன் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாராம் லவ். ரோமர் 8ல இருக்கும் பாருங்க. ரோமர் நாம் 5. பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுகிறான்னு வருது, இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. என்ன பண்ணாரா? டெமான்ஸ்ட்ரேட். டெமான்ஸ்ட்ரேட்னா செய்து காட்டுவது. ஒரு பொருளை போய் வாங்க போனீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவானுங்க அந்த பொருளை. கரெக்டா? அது அது எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் டெமோ டெமோ காட்டுவானுங்க. இப்போ நீங்க கார் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோரூம்க்கு, அங்க டெமோ கார்னு ஒரு கார் இருக்கும். அதான் அது எதுக்குன்னா, அந்த கார் எப்படின்றத அவன் சொல்லுவான். சார் ஃபர்ஸ்ட் ஓட்டி பாருங்க சார், ஓட்டி பாருங்க சார். அவனே சொல்லுவான், ஃபர்ஸ்ட் ஓட்டி பாருங்க சார், எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க சார். கார் எப்படி, ஏன்னா ஓட்டி பார்க்குறோம், ஓட்டி எல்லாம் பார்த்துட்டு செக் பண்றோம். ஓகே, நல்லா இருக்குது, எப்படி இருக்கு, பவர் நல்லா இருக்கா, கம்ஃபர்ட் இருக்கா, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கா, ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கா, ஏசி கூலிங்கா வருதா, எல்லாம் செக் பண்றோம். பார்த்துட்டு டெமோலாம் பார்க்குறோம். பிடிக்கல, ஒரு காரை போய் பார்க்குறோம், இன்னொரு ஷோரூம் போறோம், அங்க போய் பார்க்குறோம், இங்க பார்த்துட்டு ஃபைனலா எல்லா காரையும் டெமோ பண்ணி பார்த்துட்டு தான் என்ன பண்றீங்க, ஒரு காரை செலக்ட் பண்ணி. அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன், டெமோ. ஆண்டவர் ஒரு டெமோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சார். நமக்கு என்ன பண்ணாராம்? தம்பி, நான் லவ் பண்றேன், அதை நான் உனக்கு இப்ப காட்ட போறேன், என் சொந்த குமாரனே அனுப்புறேன் பாரு அப்படின்னாரு. இதுதான் ஆண்டவர் லவ் பண்றதுன்னா, இதுதான் அர்த்தம். ஆண்டவர் உங்களை லவ் பண்றதுன்னா ஐ லவ் யூ மை டார்லிங் அது கிடையாது. நமக்கெல்லாம் லவ்னுன்னா அதுதான் தோணுதுல. லவ் பண்றாருன்னா உங்களுக்காக வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அதுதான் லவ். நீங்க உங்க குடும்பத்தை லவ் பண்றீங்களா? லவ் பண்றீங்களா இல்லையாங்க உங்க குடும்பத்தை? கண்டிப்பா லவ் பண்றீங்க நீங்க எல்லாருமே. நான் என் குடும்பத்தை ரொம்ப லவ் பண்றேன். லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். என்ன இப்ப முடியுது பாத்தீங்களா, அகாடமிக் இயர் முடியுது, அடுத்த கிளாஸ் போகணும். ஸோ என் பிள்ளைங்க என் ரெண்டு மகள்களையும் கூப்பிட்டு, அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்றேமா, அப்பா உன்னை நேசிக்கிறேமா, ஆனா உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பாட்ட 10 காசு இல்லையே, ஆனா உன்னை ரொம்ப லவ் பண்றேமா. என் புள்ள பாக்கும்,
லவ் பண்றியா? லவ் பண்றேன்னு சொல்ற, சோறு போட மாட்ற, ஃபீஸ் கட்ட மாட்ற. அஹ், கேட்குமா கேட்காதாங்க? அது இப்ப இருக்க பிள்ளைங்களாம் உடனே கேட்டுரும் வேற. லவ் பண்றேன்னு சொல்றேன்னு வாயிலே பேசுறீங்களேப்பா, ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களாப்பா வீட்டுல எனக்காக? யூ அண்டர்ஸ்டாண்ட்? லவ் இஸ் நெவர் ஜஸ்ட் அ மியர் ஃபீலிங். லவ் இஸ் அன் ஆக்ஷன். இன்னொரு இடத்துல கூட அது வந்து எழுதியிருக்கோம், 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, கிரியையினால். அப்ப நான் ஒர்க்ஸ். மை லிட்டில் சில்ட்ரன், லெட் அஸ் நாட் லவ் ஒன்லி இன் வேர்ட்ஸ் பட் இன் டீடு. டீட்னா என்னது? ஒர்க், வேலை, கிரியையினால. எத்தனை பேருங்க புரியுது? இயேசு வந்து வெறும் வாயில ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? கிரியையினால வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இயேசுடைய நோக்கமே உங்களை சுகமாக்குறது. அந்த யோவான் 8ல நல்லா கவனிங்க. யோவான் 8:59 போடுங்க. யோவான் 8:59 போடுங்க. 8:59. ஜான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஸோ யோவான் 8ல என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கும் இயேசுக்கும் ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் யோவான் 8. சரிங்களா? ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு, நான் தேவகுமாரன்னே சொல்லிட்டாரு அங்க. என் பிதான்றார். யோவான் 8:37, 38 படிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு அவரு, நான் தேவனின் பிதான்னாரு. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா யாருமே யூதர்கள் வந்து ஆண்டவரை பிதான் கூட மாட்டாங்க. அவர் ரொம்ப பக்தியோட யோகோவா தேவனே அடோனாய் அப்படின்னு தான் கூடுவாங்க அவங்க. பிதான்லாம் கூட மாட்டாங்க. இவரு பிதான்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நீ பிதானா, உனக்கும் நீனும் தேவனும் ஈக்குவல்ன்றியா அப்படின்னு சொல்லி பயங்கரது. அது மட்டும் இல்லாம இயேசு ஒரு வார்த்தையை விட்டாரு, ஆபிரகாமுக்கு முன்பதாக நான் இருந்தேன்ட்டார். பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம்ன்ட்டார். அதுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. உமக்கு 30 வயசு தான் ஆகுது, ஆபிரகாமுக்கு முன்னாடி நீர் எப்படியா இருந்தீரு அப்படின்னு சொல்லி சண்டை, பயங்கரமா சண்டை வருது. அதுக்கு இயேசு வந்து ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு. பாருங்க, இயேசு வந்து பாத்தீங்கன்னா பாவிகளை பார்த்தாருன்னா மனது உருகிடுவாருங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இதை 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவியை பார்த்தா மனது உருகிடுவாரு. நீங்க பாவத்துல கஷ்டப்படுறீங்க, தத்தளிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் மனது உருகி உங்களுக்கு என்ன வேணுமோ செய்வார் ஆண்டவர். ஆனா நான் யாரு தெரியுமா அப்படின்னு திமிரு காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு வழி ஆக்கிடுவார். பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்களேன். 44வது வசனம் படிங்க. யோவான் 44, 8:44 படிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், ஆஹ் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆஹ் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். ஆஹ் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் ஆஹ் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் ஆஹ் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நீங்க நான் ரொம்ப ஒழுக்கம் அப்படின்னு செல்ஃப் ரைச்சஸ்னஸ்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுய நீதியில இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சீரியஸா சொல்றேன். ஆண்டவர் வந்து அதான் சொல்றேன்ல, நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன். ஒரு சின்ன குழந்தைய போல ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை. உங்களால வந்து அதை வந்து கிரகித்து கொள்ளவே முடியாது. என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதெல்லாம். ஒரு சின்ன குழந்தைய போல, அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீங்க தான்ப்பான்னு போய் உட்காருங்க அவர்கிட்ட. உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. அதை விட்டுட்டு நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, எங்க அப்பாலாம் யாரு தெரியுமா, நாங்க தான் அந்த சர்ச்சை கட்டணும், நாங்க தான் அதை பண்ணோம், நான் பாரு வெள்ளை சட்டை மட்டும்தான் போடுவேன், நான் பாரு காலு கையெல்லாம் கழட்டிட்டேன், முழங்காலே தான் நிப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சீன் போட்டீங்க, உங்க சீனை முடிச்சு விட்டுருவாரு அவரு. இதை நான் சொல்லலைங்க, இயேசு அங்க இருந்த, இது யார்கிட்ட தெரியுமா பேசினாரு? அங்க இருந்த யூதர்கள், பரிசேயர், சதுசேயர்கிட்ட பேசுறாரு. எந்த அளவுக்கு பேசிட்டாரு பாருங்க இயேசு. உன் அப்பன் பிசாசுனே சொல்லிட்டாரு. வாயை திறந்தா பொய் தான் வருது உனக்கு அப்படின்ட்டு. யாராவது வந்து கர்த்தர் உன் காலை உடைப்பார் அடிப்பார்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? வாயை திறந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு அவர். அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து என்னங்க சொல்லுவாரு? பிசாசால. பிசாசு, ஏன்பா பிசாசு மாதிரி பேசுறதுன்னு தான் சொல்லுவாரு. ஆண்டவர் உன் காலை உடைப்பார், கையை உடைப்பார். அப்படி இப்படின்னு யாராவது பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பயங்கரமான பிரசங்கியார், பயங்கரமான பிரசங்கியார் இல்ல, பொய் சொல்ற பிரசங்கியார். பொய்யா சொல்லிட்டு இருக்காரு, உட்காந்து காலை உடைப்பார் கையை உடைப்பார்னு பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமான பிரசங்கியார் அவரு.
அவருக்கு போய் முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். வாயில இருக்க பொய்யெல்லாம் மாறட்டும், சத்தியத்தின் ஆவி உங்க மேல வரட்டும்னு அவர் தலையில போய் கை வச்சு ஜெபம் பண்ணணும் முதல்ல. யாராவது உங்களை பார்த்து நீ வந்து புழு பூச்சின்னு சொன்னா நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவர் நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? யூ ஹவ் நவ் பீன் மேட் ஆஸ் அ சன் ஆஃப் காட். எவனாவது வந்து உன்னெல்லாம் ஆண்டவர் நேசிக்க மாட்டாரு, நீ எல்லாம் புழு, நீ எல்லாம் பூச்சின்னு சொன்னீங்கன்னா அவர் பொய் சொல்றாரு. அவர் வல்லமையான ஊழியர் கிடையாது. அவர் வல்ல இஸ் நாட் அ பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், இஸ் அ லையிங் மேன் ஆஃப் காட். நான் தைரியமா சொல்லுவாங்க, லையிங் மேன் ஆஃப் காட். ஏன்னா என் வாழ்க்கையை பல வருஷமா இப்படி சொல்லி தான் நாசமாக்கி வச்சிருந்தானுங்க எல்லாம். நீ சரி கிடையாது, நீ உருப்பட மாட்ட, உமல சாபம் இருக்கு, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க. எத்தனை வருஷம் என் வாழ்க்கையில வேஸ்டா போச்சு தெரியுமா? எவ்வளவு வருஷம் வேஸ்ட் என் வாழ்க்கையில நான் இழந்து போனேன் தெரியுமா? நீ இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உன் வாழ்க்கையில சாபம் ஆபரேட் பண்ணுது, இது இருக்குது உங்க வாழ்க்கையில, அது இருக்குது. ஆனா ரியலி தேங்க் காட், தேவன் என் கண்களை திறந்தார். ஏன்னா நான் எப்பவுமே வந்து யார் சொன்னாலும் வந்து நான் யோசிப்பேன், ஆண்டவரே நீங்களே என்னை கைவிட்டா என்னை யார் ஆண்டவரே என்னை காப்பாத்துவான்னு நான் எப்பவுமே ஆண்டோட போய் அழுவேன் போயிட்டு. நீங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்களே என்ன இப்படி சொன்னா எனக்கு யார் ஆண்டவரே எனக்கு இருக்கா அப்படின்னு தான் எனக்கு ஆண்டவர் என் கண்களை திறந்தார். எல்லாரும் இப்படி சொல்றாங்க ஆண்டவரே, நான் உருப்பட மாட்டேன்னு சொல்றாங்க, நான் சாபம் இருக்குன்னு சொல்றாங்க ஆண்டவரே, நான் வாழ்க்கையில நல்லா வர மாட்டேன்னு சொல்றாங்க. என் வாழ்க்கை நடந்துச்சுங்க இதெல்லாம். என்னோட யங் டேஸ்ல இப்படிதான் இருந்தேன் நான். ஒரு ஒரு டைரக்ஷன் கிடையாது, ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் நீ நீ இப்ப நீ சரியா பாவத்தை அறிக்கை பண்ணல, நீ அதை பண்ணல இதை பண்ணல. நான் அழுவேன், ஆண்டவரே நான் யாரா, எனக்கு என்ன இருக்கு ஆண்டவரே? ஏன்னா ஆண்டவரே கைவிட்டாருன்னா நமக்கெல்லாம் என்னங்க இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆண்டவரே நம்மளை கைவிட்டா நமக்கு யாருங்க இருக்கா சொல்லுங்க? மனுஷனா நமக்கு உதவி செய்ய முடியும்? எந்த மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும்? எல்லா மனுஷனும் எந்த அளவுக்கு தான் உதவி செய்வான்? எல்லா மனுஷனும் அந்த அழுகை அந்த அழுகையை பார்த்தார் ஆண்டவர். என் மகன் அழுகிறானேன்னு சொல்லி தான் என் கண்களை திறந்தார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க எதுக்கு நீங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இன்னைக்கு கூட நீங்க அழுகலாங்க. எதுக்கு தெரியுமா அழுகணும்? ஆண்டவரே நீங்க நல்லவர் நான் பார்க்கணும் ஆண்டவரே, அதுக்கு அழுங்குங்க, தப்பே கிடையாது. ஆண்டவரே ஹெல்ப் மீ டு see that you are good Lord, help me to see how beautiful you are, how good you are, how loving you are சொல்லி அழுங்க, அதுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா இருதயத்தின் கடினத்தினாலையும் மதத்தின் பொய்கள்னாலையும் மனுஷர்களின் வஞ்சனையினாலையும் தப்பான பிரசங்கத்தினாலையும் நம்ம இருதயம் எப்படி இருக்குது? ஆண்டவர் நல்லவர் என்று பார்க்கத மறைத்து அதுக்கு தான் அழணும். ஆண்டவரே நீங்க நல்லவர்னு காட்டுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே இதை பார்க்கணும். நீங்க கேட்டு பாருங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ, காட் வில் ஓப்பன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அண்ட் ஹார்ட். அவர் உங்க இருதயத்தை திறந்து, ஆமென், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர் எவ்வளவு நல்லவன் காண்பிப்பார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பொழிவார் அவர். எத்தனை வருஷம் என் வாழ்க்கையில வேஸ்ட் ஆச்சு தெரியுமா? என் யங் டேஸ்ல என் வாழ்க்கையில நிறைய தோல்விகளை பார்த்த உடனே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் மேல சாபம் இருக்கு அது இருக்குதுன்னு. எங்க அம்மாவையும் நம்ப வச்சு, எங்க அம்மா பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, ஒவ்வொரு ஊழியக்காரரா கூட்டு போய் ஜோம் பண்ண வைப்பாங்க, என் பையனுக்கு ஜோம் பண்ணுங்க என் பையனுக்கு ஜோம் பண்ணுங்கன்ட்டு. நான் எப்பவுமே லோ செல்ஃப் எஸ்டீம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எப்பவுமே எனக்குள்ள. நான் சரியில்லை, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இப்படிதான் இருந்தாங்க. நான் இன்னைக்கு பாக்குற கிரண் பால் வேற கிரண் பாலுங்க. இன்னைக்கு பாக்குற கிரண் பால் கிடையாது அது. புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு பாக்குறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், தைரியமா பேச கூட மாட்டாங்க யார்ட்டையுமே. சீரியஸா யார்ட்டையும் தைரியமா பேச மாட்டேன். நான்லாம் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு என் வாழ்க்கையில கனவு கூட காணது கிடையாது. ஐ ஹவ் நெவர் ஈவன் ட்ரீம்ட் தட் ஐ வில் ப்ரீச். இன்னைக்கு தைரியமா பிரசங்கம் பண்ண முடியுது என்னால. ஆமென். அவ்வளவு மோசமா இருந்தேன் நான். ஏன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறான்ற சத்தியத்தை யாருமே எனக்கு போதிக்காம இருந்தாங்க அந்த காலத்துல. எல்லாருமே வந்து நீ சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. எனக்கே தெரியுங்க நான் சரியில்லைன்னு எனக்கே தெரியும். இதை யாரோ சொல்லணுமா வந்து எனக்கு? நான் உங்களுக்கு தெரியாதா நீங்க சரியில்லைன்ட்டு? இது வேற ஒரு தீர்க்கதரிசி வேற வந்து சொல்லணுமா உங்களுக்கு? நீ உன் மேல கை வச்ச நீ சரியில்லை. எப்பா எனக்கே தெரியும்பா நான் சரியில்லைன்ட்டு. இதுக்கு வர தீர்க்கதரிசி வரணுமா? தீர்க்கதரிசி எதை சொல்லணும்? ஆண்டவர் உனக்கு உன் மேல வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களை பேசணும் அவர். அதுக்கு தான் தீர்க்கதரிசி தேவை. A prophet is needed to speak the plans of God upon your life. Prophet is needed to speak how God sees you. தீர்க்கதரிசி எதை தெரியுமா பேசணும்? கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறாரு அதுதான் பேசணும். அதை விட்டு நீ சரியில்லை, நீ ஒண்ணும் இல்லை, இதுக்கு ஏங்க தீர்க்கதரிசி? இது உலகத்துல இருக்கவனே சொல்லுவான். அவன்கிட்ட போய் நீங்க 2 நிமிஷம் அவனே சொல்லுவான், நீ ஒண்ணும் இல்லப்பா அவன்கிட்ட அப்படின்னு அவனே சொல்லிடுவான். இதுக்கு தீர்க்கதரிசி வர வரணுமா? அவர் வர கூப்பிட்டு அவருக்கு ஆஃபரிங் வர கொடுக்கணும். இது நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமா போயிடுறதுக்கு ஆஃபரிங் வர அவருக்கு. சொந்த காசுலயே சூனியம் வைக்கிற மாதிரி. நான் வேற ஆவி. உனக்கு மந்த ஆவி இருக்கு, ஆஹ்
ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கலாம் ஆ, அத ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு அதுக்கு டெலிவரன்ஸுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அத ம், பைபிள் வாசிக்கிறத விட்டாச்சு. ப்ரேயர் ம், கூப்பிட்டா வரமாட்டாங்க. இல்ல ஷேம் ஆயிடுச்சு காங்கிரிகேஷன் முன்னாடி ம். சொன்னது. ஈவன் மை சன் டசன்ட் லைக் ப்ராஃபசிஸ்னாலே காதை பொத்திக்குவான், போக மாட்டேன். we had bad experience. I mean, Pentecostal realmல நம்ம சொல்றோம் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், பட் தேர் only it happens. நீங்க எஸ். சொல்றதெல்லாம் எனக்கு அப்படியே கண் முன்னாடி அப்படியே ஒன்னா வந்துட்டு இருக்கு. ஹலோ. அது மட்டும் இல்ல பிரதர். சொல்லுங்க. விசுவாசிகளே தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் ம், நெகட்டிவா ப்ராஃபஸி சொன்னா தான் இவர் கரெக்டா சொல்றாரு, கண்டிச்சு சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு, நல்லது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வந்து உங்களை சமாதானத்தோடு நடத்துவார்னா என்னங்க இவர் ஒன்னும் சரியா ஒன்னும் ப்ராஃபஸி ஒன்னும் சொல்லல, கண்டிச்சு சொல்றாரு அப்படின்னு ஜனங்களை எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பை தான் அவங்கள பூர்த்தி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊழியக்காரர்களும். அது ஏன்னு ஒரு ரீசன் என்ன நான் கண்டுபிடிச்சேன்னா, ஏன் இந்த மாதிரி சத்தியங்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருக்கு, அதாவது பயம் காட்டுற சத்தியங்கள் எப்படி இருக்குன்னா, மனுஷன் விழுந்து போன உடனே அவன் பயத்துக்குள்ள போயிடுறான். நல்லா கவனிங்க, மனுஷன் விழுந்த உடனே பயத்துக்குள்ள போயிடறான், ஃபியர் உள்ள வந்துருது அவனுக்குள்ள. ஃபியர் உள்ள வந்த உடனே அஹ், அவன் வந்து ஒரு ஃபியர் மேக்னெட் ஆயிடுறான். ஃபியர் மேக்னெட்னா பயத்தை தான் அட்ராக்ட் பண்றான் அவன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஹி ஸ்டார்ட்ஸ் அட்ராக்டிங் ஃபியர். ஏன்னா விழுந்து போன மனுஷனுக்குள்ள வந்து பயம் உள்ள ஆப்ரேட் ஆகும் பொழுது எது உள்ள இருக்கோ அதுதான் அட்ராக்ட் ஆகுது அவனுக்கு. ம், முழு சிருஷ்டிப்பும், அதாவது ஹோல் கிரியேஷனே வந்து என்ன ஆயிருதுன்னா விழுந்து போயிடுச்சு. ரோமர் 8 எல்லாம் பவுல் எழுதுறாரு, முழு சிருஷ்டிப்பே என்னதான் விழுந்து போச்சு. ஹோல் ஹோல் கிரியேஷன் எல்லாமே மேல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மனுஷனோட இருதயம், மனுஷனுடைய சிந்தை எல்லாமே மேல் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்ப எல்லாமே சரியா யோசிக்க மாட்டேங்குது. தேவனை பார்த்தா பயப்படுது. அதான் ஆதாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்ல. ஆண்டவர் தேடி வராரு, ஆனா அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, யார் யா உனக்கு சொன்னா? நான் சொல்லல, யார் யா சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு வந்து. சோ அந்த பயம், அதனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு விழுந்து போன மனுஷனுக்கு வந்து கர்த்தர் நல்லவர், இவ்வளவு நல்லவர்னு சொன்னா ஏத்துக்கொள்ள முடியவில்லை. சீரியஸா சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் தகப்பன் தகப்பன் போது, நம்மளுக்கு தகப்பன்னு கேட்கும்போது உடனே நம்ம வீட்டுல ஒரு தகப்பன் இருப்பார் பாத்தீங்களா, ஒரு அப்பா, அவர் வச்சிருப்போம். உடனே எங்க அப்பா அந்த அளவுக்கு நல்லவர் இல்லையா, அப்ப ஆண்டவர் இப்படி இருப்பாரோ, காலை வாரி விட்டுருவாரோ. புரியுதுங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்கு வந்த புதுசுல காட் இஸ் ஏ ஃபாதர் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் கேட்கும்போது என்கிட்ட சொன்னார், ஒரு நாள் வந்து ஓப்பனாவே சொன்னார் என்கிட்ட, கிரண் என்னை ஆண்டவரை ஃபாதரா பார்க்க முடியல கிரண் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் அப்படின்னு. அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஹெச்எல் டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிரேக்ல எல்லாம் உட்காந்து நாங்க இப்படிதான் பண்ணோம், ஒர்க் பண்ணும்போது பிரேக்ல எல்லாம் உட்காந்து ஆண்டவர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அவர் சொன்னார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், கிரண் என்னால பார்க்க முடியல கிரண், ஃபாதரா பார்க்க முடியல கிரண் அப்படின்னாரு. ஏன் பிரதர், நல்லது தானே ஃபாதர், நல்ல ஃபாதருங்க அவரு அப்படின்னு. 2012-11 சொல்றானா. இல்ல கிரண், எனக்கு எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு சரியில்லையா, அதனால இவரும் அப்படிதான் இருப்பாரோன்னு தோணுது கிரண். புரியுதுங்களா? சோ நமக்கு வந்து ஆண்டர் ஃபாதர் அப்படின்னு உடனே நம்ம எந்த ஃபாதர் வச்சு கம்பேர் பண்றோம்? ம், வீட்டுல ஒரு ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா. எல்லாருக்குமே வந்து சூப்பரான அப்பாலாம் கிடையாது, அது ஒத்துக்கணும் நம்ம. கரெக்டா? எல்லாருக்கும் வந்து பயங்கரமான அப்பாலாம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து அப்படி இப்படிதான் இருக்கும். சில பேருக்கு அப்பாவே வேற கிடையாது. அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில நம்மளாம் வளர்ந்துருக்கிறோம். அப்பா இல்லாமலாம் வளர்ந்துருக்கிறோம், தாய் இல்லாம வளர்ந்துருக்கிறோம், தந்தை இல்லாம, அதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாம் நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம உடனே நம்மளுடைய மைண்ட் வந்து அதை வச்சுதான் கம்பேர் பண்ணும். எப்பவுமே நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சுதான் இப்ப இருக்க ட்ரூத்தை வந்து அனலைஸ் பண்ணும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு சொல்றது? yes. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள உட்காந்துருக்கும். அதை வச்சு இப்ப பேசுற சத்தியத்தை வந்து அனலைஸ் பண்ணும். சோ இப்போ வந்து கர்த்தர் இவ்வளவு நல்லவன் பேசும்போது இவன் நிச்சயமா கள்ள போதகன் தான் அப்படின்றவாங்க. கண்டிப்பா இவருதான் ஃபால்ஸ் ப்ராஃபட். இயேசு சொன்னாரு, நிறைய பேர் வருவானுங்க, அதுல கிரண் போல ஒருத்தர் அப்படின்றவானுங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இயேசுவையே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா பிதான்ட்டாரு இயேசு வந்து, யெகோவா தேவனை பிதான்னு சொல்லிட்டாரு. அப்பான்னு சொன்ன உடனே, டேய் நீ எப்படி அவர் அப்பான்னு சொல்லலாம், அவர் யாரு தெரியுமா அவரு, ம், நீ பாட்டுக்கு அப்பான்ற வந்து, அது அப்பான்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ அவருக்கு பையன் வேற சொல்ற, ரொம்பதான் அவனுக்கு கொழுப்பு. நீ பையன் அவருக்கு, அப்பன்னா நீ என்ன அவருக்கு ஈக்குவலா? ஏன்னா அப்பாக்கு பையனா, பையன் ஈக்குவல் தானே அப்பாக்கு. ம், என்னங்க கரெக்டா இல்லையா? அப்பாவோட yes. சொத்துலாம் யாருக்கு வரும்? பையனுக்கு தான் வரும். சோ தன்னை தேவனோட நிகராக்கி காட்டினார். அது வசனமே இருக்கு, தன்னை தேவனோட நிகராக்கி காட்டினார். he made him equal with God. அதுக்கு தான் கோவப்பட்டானுங்க, யூதர்கள் கொல்ல வந்தானுங்க. சோ யோவான் 9 பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. 8
கொல்ல கல் அடிச்சது கொல்ல வரானுங்க, இவர் எஸ்கேப் ஆகி ஓடுறாரோ. 59 வசனம் படிங்க. ஆமா. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ம். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஏன் அவர் கல்லடியில இருந்து விலகி போனார் அப்படின்னா, நம்ம தான் பயந்து போவோம், இயேசு பயந்து போல. ஏன் அவர் கல்லடியில இருந்து விலகி போனாருன்னா, அவர் சிலுவையில தான் மரித்து போகணும். கல்லடி வாங்கியோ இல்ல மலையில இருந்து அவர் ஏன்னா நாசிரியத்துல இருந்து அவர் மலையில இருந்து தள்ளி விட ட்ரை பண்ணானுங்க. லூக்கா 4ல வரும் அது. சோ அப்படி மறிக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அவர் சிலுவையில போய் உலகத்தோட பாவத்தை சுமந்து மறிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். பாடுபட்டு பாடுபட்டு மறிக்கணும். யூ ஷுட் கோ த்ரூ த சஃபரிங். எதுக்கு? நம்மளுடைய பாவத்திற்காக, வியாதிக்காக, பலவீனத்திற்காக, சாபத்திற்காக அவர் பாடுபட்டு அவர் போய் மறிக்கணும். இதுதான் ஆண்டவரோட பிளான். சோ இங்கே வந்து என்ன பண்றாரு? அவரு கல்லடிக்கு வந்தா அப்படியே நழுவி வந்துறாரு. நழுவி போயிட்டு இருக்க சமயத்துல என்ன ஆகுதுன்னா 9:1 அது 9:1. நல்லா கவனிங்க. பைபிள் எழுதும் போது கண்டினியூஸா தான் எழுதுனாங்க. நம்ம படிப்பதற்காக சாப்டர்ஸும் வெர்சஸும் போட்டிருக்கு. சோ இதெல்லாம் கண்டினியூஸா வரதுதான். சோ அடுத்தது என்னது வருது? அடுத்த வசனம் 9:1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்பொழுது போகும்பொழுது பாருங்க, இவரே வந்து கல்லடியில இருந்து விலகி போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒருத்தனை பாக்குறாரு. எப்படிப்பட்ட ஆண்டவர்! இதை நான் படிக்கும் போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்ணை. எனக்கு எல்லாம் அழுதுட்டேன் நான்லாம். எங்க நீங்க ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடும்போது போற வழியில அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு பதில். இப்ப என்னை துரத்திட்டு 4 பேர் வரானுங்க, 10 பேர். நான் ஓடுறேன் ஃபாஸ்டா. போற வழியில ஒருத்தருக்கு நின்று ஏசு நாமத்துல சுகமாறுன்னு இருப்பானா? என்னங்க சொல்லுங்க, பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேங்க, நீங்க வேணா பண்ணுவீங்களா இருக்கும். அவர் ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். நான் என்ன இருந்தாலும் இப்படி ஜோம் பண்ணிட்டு தான் போவேன். பாருங்க, இந்த வசனமே ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அப்புறம் போகையில்னா he was passing by. அந்த இடத்த விட்டு விலகி போயிருந்து பார்க்கும்பொழுது இவன் கண்ணில் மாட்டுறான். அவன் இந்த ஆளு பிறவி குருடன் கண்ணில் மாட்டுறான். கண்ணில் மாட்டின உடனே பாருங்க, அவனை பார்க்கிறாரு. அவனை பார்த்த உடனே தான் சீஷர்கள் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. புரியுங்களா? he saw a man. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவர் வந்து விலகி போயிட்டு இருக்காரு. சீஷர்கள்லாம் புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆண்டவரே வாங்க வாங்க போயிடலாம், நம்ம இருந்து இந்த யூதர்கிட்ட மாட்டினீங்கன்னா கல்லடிச்சு கொண்டுருவானுங்க அவங்கள, வாங்க புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ யார பார்த்தாருங்க அவரு? பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. திஸ் இஸ் த லவ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில அவனை நோட் பண்ணிருக்காரு பாருங்க. அவனை பார்க்கிறாரு. அதை பார்த்த உடனே உடனே இந்த கேள்வியை கேட்கிறாங்க. தேவனுடைய நோக்கமே நீங்க சுகமா இருப்பது தாங்க, வேற நோக்கமே கிடையாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க God's intention and goal is for you to be healed. இதுதான் ஒரு நோக்கமே. இந்த நோக்கத்திற்காக தான் அவர் வந்தாரு. வாங்க லூக்கா 4க்கு வந்துடுங்க. லூக்கா 4ல வந்து ஒரு 40 நாள் இயேசு வந்து வனாந்திரத்துக்கு போறாரு. 40 நாள் வனாந்திரத்துக்கு போனதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர் வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போறார். அவரா போகல, பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்தி கொண்டு போறார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். He was led by the Spirit of God to fast for 40 days. பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்ததுனால அவர் 40 நாள் அவர் வந்து உபவாசம் பண்ணாரு. பண்ணிட்டு திரும்ப வராரு. திரும்ப வரும்போது எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா 14வது வசனம் படிங்க. 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானவருடைய பலத்தினாலே சொல்லுங்க. ஆவியானவரோட பலத்தினாலே. ஆவியானவரோட பலத்தினாலே. ஆவியானவர் ஏவி நீங்க உபவாசம் செய்யும் பொழுது, உபவாசம் செய்து முடித்தவுடன் உங்களுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குங்க? ஆவியானவருடைய பலத்தினால. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க பண்ற ஃபாஸ்டிங்க்கும் ஆவியானவர் உங்களை ஏவி நீங்க செய்கிற ஃபாஸ்டிங்க்கும் வித்தியாசம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்போ நம்மளா யோசிச்சு இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படி எதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல நான் கர்த்தருக்காக எப்படியாவது நான் இருக்க போறேன் பிரதர், இல்லைன்னா எப்படியாவது நான் சாப்பிடாம இருந்து கர்த்தருடைய மனசை மாத்தி. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால கர்த்தர் மனசுலாம் மாறாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால கர்த்தர் மனசுலாம் என்ன ஆகாது? மாறாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் உங்களை உபவாசத்திற்குள்ள அழைக்கும் பொழுது நீங்க பலத்தோட தான் வெளியே வருவீங்க. சோர்ந்து போய் சொங்கி மாதிரி வர மாட்டீங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும்,
இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து மீட் பண்ண ஆளுங்க தான். ஒருத்தர் சொல்லுவாரு, எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் என்ன பண்ணேன் பிரதர், ஃபாஸ்டிங் இருந்தேன் பிரதர் அப்படின்னாரு. எல்லா வெள்ளிக்கிழமையும் இருப்போம் பிரதர். நான் கேட்பேன், எதுக்கு பிரதர் எல்லா வெள்ளிக்கிழமையும் இருந்தீங்கன்னு கேட்டேன். நான் வந்து டைரக்டா கேட்டுருவேன் எல்லாமே, எதுக்கு எல்லா வெள்ளிக்கிழமை இருந்தீங்க பிரதர் கேட்டேன். இல்ல கர்த்தருக்காக அப்படின்னாரு. அப்பயே தெரிஞ்சிச்சு இவரு இவரு எல்லா வெள்ளிக்கிழமை இருந்தது காரணமே தப்பு, கர்த்தருக்காகனாரு. ஏன்னா கர்த்தர் ஒன்னும் எல்லா வெள்ளிக்கிழமையும் சோறு தின்னாதுன்னாரா, கர்த்தருக்காக அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதர் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில ஆனா பெரிய வெற்றிலாம் பார்க்கல. அவரு பெரிய வெற்றி பெரிய இதெல்லாம் அவர் ஒன்றும் பார்க்கல. ஆனா இருந்திருக்காரு, எல்லா வெள்ளிக்கிழமையும் இருந்திருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சு பிரதர் அப்படின்னா, எல்லா வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் இருந்ததுனால எனக்கு அல்சர் வந்துருச்சுன்னாரு. என்னது ஃபாஸ்டிங் இருந்து அல்சர் வந்துருச்சா? அது அப்ப ஏங்க ஃபாஸ்டிங்? புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? பு- எல்லா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து கடைசியில வாழ்க்கையில வெற்றி வரல. என்ன வந்துச்சு? அல்சர். அல்சர். வெற்றி வந்துச்சா? வெற்றிலாம் வரல பிரதர், அல்சர் தான் பிரதர். ஏன் அப்படின்னா, ம். நம்மளா யோசிச்சு ஏதாவது பண்ணா இப்படிதான். நான் கர்த்தருக்காக 4 இட்லி சாப்பிடல பிரதர், நான் கர்த்தருக்காக நான் இப்படிதான் நடக்கும். ஸோ ஃபாஸ்டிங் இருந்துட்டு வரும்போது எப்படிங்க வரணும்? ஃபாஸ்டிங் முடிச்சா எப்படி இருக்கணும்? நீங்க சூப்பர் சார்ஜ்டா இருக்கணும். சொல்லுங்க, சூப்பர் சார்ஜ்டா இருக்கணும். ஆவியானவருடைய ஃபுல் பலன். சார்ஜ்ல இருக்கணும். ஆவியானவரோட பேலன்ஸ் ஃபுல் சார்ஜ்ல இருக்கணும். ஆமென். புரிஞ்சிருச்சிங்களா இல்லையாங்க உங்களுக்கு? ஆமென். ஆமென். 40 நாள்ங்க, 40 நாள் முடிச்சுக்கிட்டு வராரு, ஃபுல் பவர்ல வராரு வெளியில. இயேசு வந்து மாம்சத்துல தான் இருந்தாரு. பசிச்சிச்சுன்னு நிறைய இடத்துல வசனம் இருக்கு. பசிச்சிச்சு, டயர்டா இருந்தாரு அவரு. ஃபுல் சார்ஜ்ல வராரு. வந்துட்டு நேரா எங்க போறாருன்னா சொந்த ஊருக்கு போயிட்டாரு. எங்க போறாரு? நாசரேத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு பாருங்க, 16வது வசனத்துல படிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய ஆ, வழக்கத்தின்படியே ஓய்வு ஆ, நாளில் ஜெப ஆ, ஆலயத்திலே பிரவேசித்து ஆ, வாசிக்க எழுந்து நின்றார். ஆ. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் ம், புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ம், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், ம், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், ம், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு ம். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஆ, ஜெபாலயத்துக்கு எழுதிய இடத்தை கண்டு. சோ ஏசாயாவுடைய சுருள், the scroll of ஐசாயா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன சுருள் அவர் கையில கொடுக்கும் பொழுது, அவரை பற்றி எங்க எழுதியிருக்கு? இது எங்க எழுதியிருக்கு? ஏசாயா 61. மேசியா என்ன நோக்கத்திற்காக வந்தார்? அஹ், ஏசாயா 61 வந்து ஒரு தீர்க்க தரிசன பகுதி. எந்த நோக்கத்திற்காக மேசியா அனுப்பப்பட்டார்? ஃபார் வாட் பர்பஸ் டிட் he come? வாட் வாஸ் த இன்டென்ஷன் ஆஃப் சென்டிங் த மெசாயா? ஹalleluya. வாட் இஸ் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்? ஏசியாவோட ஜாப் என்னது? எதுக்காக வந்தாருங்க அவரு? அதுதான் இங்க சொல்றாரு. சோ இயேசு வந்து தம்முடைய சொந்த ஊர்ல இது ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி சொல்றாரு, இதுக்கு தான் நான் வந்திருக்கேன்றாரு. என்ன எதுக்கு வந்தாராம்? 18வது வசனம் போங்க. 18வது வசனத்துல போடுங்க. 61. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு, நான் எதுக்கு வந்தனோ அதுக்கு என் மேல யார் இருக்கிறாரா? கர்த்தருடைய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. The spirit of the Lord is upon me because he has anointed me. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாருன்னா ஒரு அனாயிண்டிங்காக. அந்த அனாயிண்டிங் என்ன அனாயிண்டிங்கா? அந்த அனாயிண்டிங் என்னெல்லாம் செய்யுமா? அனாயிண்டிங் அப்படின்ற அந்த வேர்டு வந்து கிரியோ. அந்த கிரீக் வேர்டு வந்து கிரியோன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. அந்த கிரீக் கிரியோனா கான்சிக்ரேட்டட் ஃபார் அ பர்டிகுலர் ஒர்க். ஒரு பர்டிகுலர் வேலைக்காக உங்களை அர்ப்பணிப்பது, அதுதான் அனாயிண்டிங். இப்ப எனக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்கு. என்ன அனாயிண்டிங்னா, இந்த ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு அனாயிண்டிங் கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பிசினஸ் செய்வதற்கு ஒரு அனாயிண்டிங் நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்னா, ஊழியத்துக்கு மட்டும் தான் கிடையாது கிடையாது, எல்லாத்துக்குமே அனாயிண்டிங் ஒன்று வேலை செய்யுது. பழைய ஏற்பாட்டுல வந்து பெசலேல் மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு. எதுக்கு? நல்ல வேலை செய்வதற்காக பெசலேல் மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அந்த வருஷம் போக டைம் இல்ல. ஸோ அனாயிண்டிங் இஸ் சம்திங், a God given ability to fulfill your purpose and calling in this world. அபிஷேகம் என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அசாதாரணமான ஒரு திராணி, ஒரு எபிலிட்டி. எதற்காக? கர்த்தர் உங்களுக்காக என்ன வேலை வைத்திருக்கிறாரோ, என்ன அழைப்பை வைத்திருக்காரோ அதை நீங்க நிறைவேற்றுவதற்காக. அதுதான் அனாயிண்டிங்.
இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டவன். அவன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கு. அவன் எப்பவுமே சொல்லுவான், என்னோட அனாயிண்டிங் வந்து பிசினஸ் பண்றதுன்னு. ஹalleluya, மை அனாயிண்டிங் இஸ் டு டு பிசினஸ். பாருங்க இந்த யாத்திராகமம் 31:3, வினோதமான வேலைகளை அவன், முந்தின வசனம் போடு, 31, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இங்கு ரத்தினங்களையும் முத்திரை வெட்டி முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அடுத்தது மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவாவி அவர் மேல வந்துச்சா? எதுக்கு வந்துச்சு அந்த வேலைகளை செய்ய? என்ன வேலை இது? பிரசங்கம் பண்ற வேலையா? பிரசங்கம் பண்ற வேலையை மோசையை பார்த்துப்பாரு, ஆரோன் பார்த்துப்பாரு. ஆண்டவர் சொன்னார், அதை அவங்க பார்த்துப்பாங்க, நீ இதை பண்ணு அப்படின்னாரு. அதுக்கு உனக்கு என் ஆவியை கொடுக்குறேன்றாரு. இன்னைக்கு உங்க மேல இருக்க பரிசுத்த ஆவியானவர்னால உங்களால உங்க வேலைய சிறப்பாக செய்ய முடியும், எக்ஸலண்டா செய்ய முடியும். ஹalleluya. இதுக்கு பேர் தான் அனாயிண்டிங், எபிலிட்டி. சோ ஆண்டவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அவருக்கு ஒரு எபிலிட்டி இருந்துச்சான். அது என்ன எபிலிட்டி? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். திரும்பி வந்துருங்க, லூக்கா 4:19. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். டு பிரீச் த காஸ்பிள் டு த புவர். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது, 18. டு பிரீச் த காஸ்பிள் டு த புவர். புவர் அப்படின்னு ஒன்னு நான் ஆண்டோட கேட்டேன், ஆண்டோட புவர்னா என்ன ஆண்டவர் அப்படின்னாரு. வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் போ, அப்பனா நீ போறதான் அப்படின்னாரு. வியாதி இல்லையா? வியாதியா இருக்கீங்களா? சுகம் இல்லையா? அப்படின்னா நீங்க ஹெல்த்ல எப்படி இருக்கீங்க? புவரா இருக்கீங்களா? ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் புவர் ஹெல்த் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல, கரெக்டா? அப்படின்னா எப்பவுமே வியாதியில இருக்கான் பிரதர், புவர். பணம் இல்லையா? புவர். சமாதானம் இல்லையா? புவர். சந்தோஷம் இல்லையா? புவர். என்னங்க, எது இல்ல அப்படின்னா புவர். அது புவரா இருக்கவனுக்கு என்னத்தை பிரசங்கம் பண்ண வந்தாரா? நற்செய்தியை பிரசங்கம் பண்ண வந்தார். புவரா இருக்கவனுக்கு என்னங்க நற்செய்தி? புவராக என்ன நற்செய்தி? உனக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை நான் சந்திக்கிறேன், அதுதான் நற்செய்தி. ஹalleluya. சிம்பிளா சொல்லிட்டேன் உங்களுக்கு. பசியில ஒருத்தன் இருக்கிறான், கரெக்டா? ஒருத்தன் பசியில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு இல்லை, ரொம்ப புவரா இருக்கான். அவனுக்கு என்ன நற்செய்தி? ஒரு பிரியாணி பேக்கெட் தான் அவனுக்கு நற்செய்தி, கரெக்டா? பசியில இருக்கவன் போயிட்டு கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு சார், அதெல்லாம் ஓகே சார், சாப்பாடு கொடு சார் அப்படின்னு அவன். சாப்பாடு கொடுங்க சார், கர்த்தர் நேசிக்கிறாருன்னா சாப்பாடு கொடுங்க சார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பசியில இருக்கிறாங்களா, உடனே அவங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் எடுத்து பெருக்கி சாப்பாடு கொடுத்தாரு. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் காஸ்பிள் டு த புவர். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவினா அவனுக்கு என்ன இல்லை, அதான் அவன் போரா இருக்கிறான். அதை போய் நீ அவனுக்கு சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பெருக செய்வார், நீ வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்பா, நீ கீழே இருக்க மாட்ட, மேல இருப்பா, நீ இந்த லாஸ்ட்லயே இருக்க மாட்ட, தோல்வியிலே இருக்க மாட்ட, கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க செய்வார், நீ முற்றிலும் ஜெயம் கொண்டவன், நீ சமாதானத்தோட இருப்ப, சமாதானத்தின் உடன்படிக்கை உன் மேல இருக்குது, உன் பிள்ளைகள் சமாதானத்தோட இருப்பார்கள். இதுதான் இதுதான் போய் சொல்லணும் போரா இருக்கன்ட்டு போயிட்டு. இதுக்குதான் இது சொல்றது மட்டும் இல்ல, இதான் வாழ்க்கையில செய்யணும். நாட் ஜஸ்ட் சே ப்ரீச் மட்டும் இல்ல. பாருங்க அடுத்தது பாருங்க, பிகாஸ் he has anointed me to preach the gospel. ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருத்தர் வாழ்க்கையில இது நடக்கிறதுக்கு முன்னாடி அதை போய் என்ன பண்ணுமா? அவன் வாழ்க்கையில பிரசங்கம் பண்ணணும். இப்ப நான் ஏன் அதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப நான் அதை பிரசங்கம் பண்ணாதான் உங்க லைஃப்ல அது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் அதை பிரசங்கம் பண்ணலன்னா எப்படி நடக்கும்? நடக்காது. அதனாலதான் இதை உட்காந்து பிரசங்கம் பண்றேன். வாரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணீங்க பிரதர்? இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவோம் பிரதர். எனக்கெல்லாம் எண்டே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு எண்டே கிடையாது. எவனும் எனக்கு எண்டு கார்டு போட முடியாது. என் கர்த்தர் சொல்ற வரைக்கும் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பேன். எவன் கல் அடிச்சாலும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஏங்கி கொண்டிருக்கிறது ஒரு நல்ல தேவனுக்காக, ஒரு நல்ல கர்த்தருக்காக, ஒரு நல்ல தகப்பனுக்காக. இந்த ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. உலகமே ஏங்கி கொண்டிருக்குங்க. The whole world is longing for a good father. Whole world is longing for a God who blesses them. உலகமே ஏங்கிட்டு இருக்குது.
அந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலமும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர். இவரை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். இதை தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சோ பிரசங்கிக்கணும். என்ன பிரசங்கிக்கணுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அடுத்தது 18வது வசனம். 18 போடு விஜய் ஸ்கிரீன்ல. இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், இருதயம் நடுங்குண்டவரை குணமாக்கவும். அடுத்தது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், ஆஹ் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், ம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ம் க- புரியுதுங்களா என்னன்னு? இது எல்லாமே என்ன வேலை? ஒரு மனுஷன் கட்டுக்குள்ள இருக்கிறான், ஒரு மனுஷன் வியாதிக்குள்ள இருக்கிறான், ஒரு மனுஷன் சிறையில இருக்கிறான், ஒரு மனுஷன் வந்து தரித்திரத்துல இருக்கிறான், சாபத்துல இருக்கிறான். அவன் ஆண்டவர் என்ன பண்ண வந்தாராம்? விடுதலையாக்க வந்தார். ஹல்லேலூயா. He was sent to set us free. இங்க நல்லா கவனிங்க. The whole Trinity is involved in this. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? திரியேக தேவனே இந்த ஒரு வசனத்துல பார்த்துலாம். ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் யார் மேல இருக்கிறாரு? இயேசுவின் மேல இருக்கிறார். யார் அனுப்புனார் இயேசுவை? பிதா. பிதா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் எதற்காக நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்காங்களாம்? நீங்க விடுதலையோட வாழணும், உங்களுடைய நொறுங்குண்ட இருதயம் காயம் கட்டப்படணும், உங்களுடைய சிறையிருப்பு மாறணும். ஹல்லேலூயா. இதற்காக தான் 3 பேரும், பிதா, குமாரன். The intention of the Trinity is only one thing, is that you should have a highly successful blessed life. திரியேக தேவனோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை வந்து வெற்றியான வாழ்க்கையா இருக்கணும், ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கணும். இதுதான் ஒரே நோக்கம் அவங்களுக்கு, வேற நோக்கமே கிடையாது. தேவனுடைய நோக்கம் நீங்க சுகமா இருக்கிறது தான். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் யோவான் 8ல தன் மேல கல் எறியும் பொழுது அங்கிருந்து விலகி போகும் பொழுதும் அவர் கண்ணில் யார் மாட்டினா? பிறவி குருடன் மாட்டிட்டான். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் எப்படி குருடனா இருக்க முடியும்? இட் இஸ் இல்லீகல் ஃபார் ஹிம் டு பி இன் பிளைண்ட்னஸ். சொல்லுங்க, வியாதி என் சரீரத்துல இருப்பது இல்லீகல். இட் இஸ் இல்லீகல். இவன் எப்படி அப்புறம் அவரே வந்து விலகி போயிட்டு இருக்கிறார், அந்த கிரௌட்ல இருந்து விலகி போயிட்டு இருக்காரு. அவசர அவசரமா போகும்பொழுது அவர் என்ன சொல்றாரு? இவனை பாக்குறாரு, அவனை கண்டு இவன் எப்படியா இருக்க முடியும்? இவன் ஏன் பிள்ளையாச்சேயா, இவன் ஏன் சாயல்ல உண்டாக்கப்பட்டவனாச்சே, இவனை நான் தானே தாயின் கருவுல உண்டாக்குனேன், இவன் எப்படி குருடா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி அவனை சொல்லி வச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து, நீ பண்ண பாவம் பெற்றோர் பண்ண பாவம், நீ பண்ண பாவம் உன் தாத்தா பண்ண பாவம், நீ பண்ண பாவம் உன் பாட்டி பண்ண பாவம். அவன் நினைச்சிருப்பான், என் தாத்தாவையும் நான் பார்த்ததில்ல, என் பாட்டியும் நான் பார்த்ததில்ல, என் அப்பனையும் பார்த்ததில்ல, என் ஆத்தாலையும் நான் பார்த்ததில்ல, அப்புறம் எப்படியா அவன் என்ன பாவம் பண்ணான்னு எனக்கு என்னையா தெரியும்னு இருப்பான். யோசிச்சு பாருங்க அவன் நிலைமை. அவன் கண்ணும் கிடையாது, எவனையும் பார்த்துருக்கவும் மாட்டான். அப்புறம் போகிறவர் அவனை பார்த்து என்ன பண்றாரு பாருங்க. நின்னுட்டு 4வது வசனம் படிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நான் என்னை அனுப்பினவர் என்ன கிரியை செய்த சொன்ன செய்யணும். அவர் அனுப்பினவர் யாருங்க? பிதா. அவர் சொன்ன கிரியை தான் அவர் செய்வாராம். இப்ப என்ன செய்ய போறாரு? அவன் கண்ணை திறக்க போறாரு. சொல்லுங்க, பிதாவோட கிரியை என்னதுங்க? இயேசுவின் மூலமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். இதுதான் பிதாவோட கிரியை. ஹல்லேலூயா. ஆமென். This is what is God's intention and this is what is God's work through Jesus Christ, is to open the eyes of the blind, to heal your sickness. உங்களை சுகமாக்குறது தான் பிதாவோட கிரியை. இதை செய்யறதுக்கு தான் இயேசு வந்தார். என்ன சொல்றாரு? பகல் காலம் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கிரியை செய்யணும். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அவர் என்ன ஆக போறாரு? அரெஸ்ட் ஆக போறாரு. அதனால அவர் பகல் காலம்னா என்னது, நான் இருக்கிறதுக்குள்ள இதை நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற சொல்லிட்டு உடனே அவனை கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஒரு சேறு குழப்பி அவருடைய எச்சினால சேறு குழப்பி அவன் கண்ணில் பூசி போய் சிலோவாம் குளத்துல நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கே. ஹல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கின உடனே மனுஷனை ஆசீர்வதிச்சார். அந்த லார்ட் காட் பிளெஸ்ட் தம். ஆதியாகமம் 1:26 போட்டுருக்கோம். The Lord God blessed them. என்ன பிளஸ் பண்ணாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். மனுஷனை உண்டாக்குன உடனே முதல்ல அவர் பேசின வார்த்தை ஆசீர்வாதம் தான்.
இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான் மனுஷன், பிசாசின் கையில அதை இழந்து போனான். ஹல்லேலூயா. அதை இழந்து போன உடனே இயேசு வரார். வந்து எதை மனுஷன் இழந்து போனானோ, எதை மனுஷன் 28வது வசனம் 1:28 எதை மனுஷன் இழந்து போனானோ அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொண்டு வந்து நம்ம மேல வைத்தார். படிப்போம், ஹalleluya. ஸ்தோத்திரம். இதை படிச்சு முடிச்சிருவோம். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எதுக்குங்க உங்களுக்காக அவர் சாபமாகணும்? கிறிஸ்து ஏன் எனக்காக சாபமாகணும்? ஏன்னா என் வாழ்க்கையில சாபம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையில சாபம் தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில வெற்றியே கிடையாது. என் வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி மேல தோல்வி, வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல பிரச்சனை, சமாதானம் கிடையாது. எப்பவுமே போராட்டம் தான், பிசாசின் ஆதிக்கம், பாவத்தின் வல்லமை. இதுதான் சாபம். திஸ் இஸ் கால்டு கர்ஸ். இந்த சாபம் என்னை புட்ட ஆட்டி கொண்டு இருந்துச்சு. இந்த சாபத்துல இருந்து என்னை விடுதலாக்க முடியல என்னால. ஐ குட் நாட் ஹெல்ப் மை செல்ஃப் அவுட் ஆஃப் கர்ஸ். ஐ குட் நாட் ஹெல்ப் மை செல்ஃப். என்ன நானே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. அதனாலதான் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை. வை டு ஐ நீட் எ சேவியர்? பிகாஸ் ஐ கேனாட் டெலிவர் மை செல்ஃப். நான் என்னை விடுதலையாக்க முடியாததுனால எனக்கு ஒரு ரட்சகர் தேவைப்பட்டார். அந்த ரட்சகர் என்ன பண்ணாரா, எனக்கு பதிலாக அவர் அந்த சாபத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆமென். On my behalf, he took the curse upon himself. ஏன்னா அவருக்குள்ள சாபமே கிடையாது. அவருக்குள்ள சாபம் கிடையாது, பாவம் கிடையாது, வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, சுகவீனம் கிடையாது, தோல்வி கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவர் மேல எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாத்தையும் எடுத்துட்டு கிறிஸ்து எனக்காக சாபமானார். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமானார். கிறிஸ்து எனக்காக சாபமானார். என் மேல் எந்த சாபமும் கிடையாது. என் மேல் எந்த சாபமும் என் குடும்பத்தின் மேலும் எந்த சாபமும் கிடையாது. என் குடும்பத்தின் மேலும் எந்த சாபமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். எடுத்துட்டு 14வது வசனம் படிங்க. 14th verse. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு வரணுமா? புறஜாதியான நமக்கு. சொல்லுங்க, புறஜாதியான நமக்கு. ஆமென். யாரோட ஆசீர்வாதம் உங்க மேல இப்ப வேலை செய்யுது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல வேலை செய்யுது. சொல்லுங்க, என் மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேலை செய்யுது. என் மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேலை செய்யுது. நான் எல்லாருக்கும் ஒரு சீரீஸ் ஒன்று சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா கேளுங்க எல்லாரும் போயிட்டு. பாஸ்டர் சாம் பி செல்லதுரை அவருடைய சீரீஸ் ஒன்று, த பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு ஒரு சீரீஸ் பேசியிருக்காரு, த பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். ரெவரண்ட் சாம் பி செல்லதுரை தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு சீரீஸ் இருக்கு. அதை கண்டிப்பா கேளுங்க எல்லாரும் போயிட்டு. சரிங்களா? உங்க மேல சாபம் இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா? அதை முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது உங்க மேல சாபம் கிடையாது, ஆசீர்வாதம் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம்? என் மேல சாபம் இருக்குன்னு நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். நீங்க பிலீவ் பண்றது முக்கியம் இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாருன்றதுதான் முக்கியம். இப்போ ஆனா நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றது உங்க வாழ்க்கையில நிறைவேறாது, மத்தவங்க சொல்றது உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நிறைவேறும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ட்டு. ரைட்டு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்ப கர்த்தர் முழு பூமியும் ஆசீர்வதிக்கிறேன், முழு பூமியும் மீட்டெடுத்துட்டேன்னு தானே சொல்றாரு சுவிசேஷத்துல. ஆனா முழு பூமியும் இன்னும் விசுவாசிக்கலையே. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? கர்த்தர் சொல்றதும் உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறாது, மத்தவங்க சொல்றதும் நிறைவேறாது. இப்ப நான் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நடக்காது. நீங்க அதை எடுத்து விசுவாசிக்கும் பொழுது, அதை அறிக்கை செய்யும் பொழுது, அதையே தியானம் செய்யும் பொழுது, அதையே பேசும் பொழுது, நீங்க உங்க வீட்டில் உட்காரும் பொழுதும், எழும்பும் பொழுதும், படுக்கும் பொழுதும், உறங்கும் பொழுதும் உங்க பிள்ளைகளுக்கு அதை போதித்து நடக்கும் பொழுது, அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல பலிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது உங்களுடைய நாட்கள் வானம் பூமியின் மேல் அநேகமா இருக்கிறது போல உங்க நாட்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your days will be like the days of heaven upon the earth.
says the Lord your God. ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை குறித்த வேதம் போதிப்பது என்ன? நான் இந்த சபையை தான் அட்டன் பண்றேன். சண்டே நான் குடும்பத்தோட இந்த சபையை தான் அட்டன் பண்றோம். ரொம்ப எங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சென்னையில இருக்கிறீங்க, வேற எங்கேயும் போல, ஒரு நல்ல சபை வேணும்னா கண்டிப்பா இங்க வாங்க, வந்து அட்டன் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் இருக்கும், நீங்க அட்டன் பண்ணலாம், நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து அவங்க மெசேஜஸ் எல்லாம் கேளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையுள்ளவர் என்ற வெளிப்பாடு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் வந்து பொல்லாத உலகங்க, தீமை நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நல்லது எதுவுமே இல்லை. கர்த்தர் ஒருத்தர் தான் நல்லவர். ஆனா அவரை பத்தி நமக்கு சரியான அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது. நம்மளுடைய அறியாமை தான் பிரச்சனையே. இப்போ என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாகிறார்கள். சோ அறிவு தான், தேவனை குறித்த அறிவு தான் நமக்கு விசுவாசத்தை உண்டாக்கும். அந்த விசுவாசத்தினாலதான் நம்ம ஜெயத்தை கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்க காணிக்கைகளால நீங்க கர்த்தரை ஆராதிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா விளைவுகளும் உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பியிருக்கும், உன் ஆலயத்துல திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய களஞ்சியங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் plentiful. I bless you that you always have plentiful. இதுதான் தேவனுடைய சித்தம். God's will is for you to be in abundance and plenty. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கொடுப்பதற்கு இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னா நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த வழிகளால கொடுக்கலாம். யூபிஐ நம்பர், என் ஃபோன் நம்பர் 9884160264. கீழே யூபிஐ ஐடி இருக்கு, jjkiranpaul@okicici. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபிரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல விதைக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆவியிலையும், உங்களுடைய ஆத்மாவிலையும், உங்களுடைய பொருளாதாரத்திலையும், குடும்பத்திலையும், நீங்க செய்யற கையின் பிரயாசத்திலையும், பிள்ளைகளோட வாழ்க்கையிலும், எதிர்காலத்திலையும் 100 மடங்கான அறுவடையும் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் அதுதான் சொல்கிறது. ஹல்லேலூயா. 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 God bless you abundantly. என் தேவன் உங்கள் எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார்.